ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஸ்டேக்கு பார்க்கலடா, மிங்குவுக்கு தான் பார்க்குறோம். மிங்குவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் கேட்டாங்க டெவில் அப்சஷன்னு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ரெடி பண்ணியிருக்கேன். டெவில் அப்சஷன், செல் யுவர் சோல், சைன் ஹியர். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நம்ம மிங்கியோட ஃபோட்டோ வச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சான் இன்னைக்கு அவன் எப்படி பேசினா பார்த்தியாடி, ஐயோ ஃபேன்மேட், நானும் ஒரு நாள் அங்கே போவேன், ஐயோ இந்த பைத்தியத்துக்கு திரும்ப பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு அவ்வளோ, நாங்களும் ஃபேன்கள் தாம்மா, இங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாம் நாங்களும் தான் சைட் அடிக்கிறோம், ஆனாலும் நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்க, ஓடி நம்ம ஆளுங்களும் ஓகே தான், பட் அவன் எக்ஸ்ட்ரா அழகு, ஐயோ நீ தான் மிச்சிக்கணும், அப்படி என்ன இருக்குது அந்த முகரக்கட்டையிலன்னு நீ இப்படி வெளியிற, நிறுத்துடி, நான் ஒன்றும் அவர் அழகில் மட்டும் வாங்கலை, அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, போன வாட்டி அவரை பற்றி வந்த ஆர்டிக்கல் பார்த்தியோ, அவர் வாங்குகிற சேலரியில் பாதியை ஃபண்டாகவே கொடுக்குறாரு, யார் தாம்மா பண்ணல, இப்போ எல்லாம் தான் பண்ணுறாங்க, அதே தான் உனக்கு எப்படி நம்ம ஆர்டிஸ்ட் பிடிக்குதோ அதே மாதிரி எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இதில் தப்பே என்ன இருக்குது, ஐயோ தப்பே இல்லை, ஆனால் பைத்தியக்காரத்தனமாக சிலர்லாம் திரிகிறாங்க பாரு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன் குடும்பம் நடத்துவேன்னு, அதாண்டி தாங்கிக்கவே முடியல, அந்த லிஸ்ட்டில் நீயும் சேர போகிற, உன்னாயும் பாரு, அப்படியே செவரு பூரா அவன் ஃபோட்டோ தான், அப்படியே பக்கத்தில் பில்லோ பாரு, அதில் கூட அவன் தான், இதை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குற, மச்சான் இதெல்லாம் ஒரு விதமான அன்பு மச்சான், வேணாம், நிஜமாடி இதெல்லாம் ஒரு விதமான அன்பு தான், இதுக்கு போய் நீங்கள் லவ்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு தெரியும் ரியாலிட்டி, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அது அவருக்கு அமையும், பட் அது வரைக்கும் சைட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா மச்சான், நீ என்ன அழகாக ஒரு பையன் இருந்தால் சைட் அடிக்க மாட்டியா என்ன, சைட் அடிப்பேன், பட் சைட்டு வேறு, அவங்களே நினச்சி வாழ்கிறது வேறு, மச்சான் இந்த டெடி பிரியாணியை கட்டி பிடிச்சி தூங்குற, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி கட்டி பிடிச்சி தூங்கும்போது நல்லாயிருக்கு, எனக்கு அதே மாதிரி தான் இந்த பில்லோ, இது மிங்கு மாதிரி நான் நினச்சிட்டு கட்டி பிடிக்கிறேன், அவ்வளோதானே தவிர மிங்குவே வேணும், நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட குடும்பம் நடத்த போகிறேன் அப்படிலாம் இல்லை மச்சான், நீ அப்படி வர, இப்படியே இருந்தால் சரிதான், காலையில் ஒன்று பண்ணியே நானே பயந்துட்டேன், விஜடி அது எதோ தூக்க கலக்கத்தில் மிங்கன்ட்டு ஊன்னு வாயை குமிச்சிட்டு விட்டுருந்தா அயன் பாக்ஸுக்கு கிஸ் பண்ணியிருப்பேன், அப்போ தெரிஞ்சிருக்கும் வாய் வெந்து போகிறது, ஏன்டி அதை வேற ஞாபகப்படுத்துகிற, அது ஏதோ தூக்கத்தில், அதை தாண்டி சொல்ல வரேன், நாங்களும் தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் சைட் அடிக்கிறோம், பட் உன் அளவுக்கு இல்லை, அதுதான் ரொம்ப முழுகிறாத கஷ்டம்டி, அவன் வேறு கொரியாவில் இருக்கான், நீ இங்கே இருக்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா மச்சான், ஃபேன்மேட்டுக்கு கொரியா போகிறேன்டி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, லூஸு என்ன உளர்ற, ஆமாம் மச்சான், அவரோட கான்சர்ட்டுக்கு போகிறேன், கண்டிப்பாக போய் அவரையும் பார்த்துட்டு அப்படியே அவரை ஃபேன்மீட்டில் மீட் பண்ணி சைன் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி என் வாழ்நாள் கனவையே நிறைவேற்றாமல் வரமாட்டேன், ஐயோ உனக்கு நல்லது கெட்டது சொல்ல அம்மா அப்பா இல்லை, அவங்க இருந்திருந்தா உன்னை கண்டிப்பாக அடித்து வளர்த்துருப்பாங்க, அதான் சொல்லிட்டேன் மச்சான், எனக்குன்னு யாரும் இல்லை, ஸோ நான் என் லைஃப்பை ஜாலியாக வாழணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் என்ன மச்சான் தப்பு இருக்குது, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டம் விட்டு கண்டம் போறியே, அதான் ஏதோ ஒன்றா ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு இதாண்டி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது, எனக்குன்னு யாருமே இல்லை, ஆனால் நீ கிடச்சது வரண்டி, எனக்காக எல்லாத்தையும் யோசிக்கிற, எனக்காக கோவப்படுற, இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நான் கொடுத்து வச்சவ தான், எனக்குன்னு வருத்தப்படவும் சந்தோஷப்படவும் ஒரு சோல் இருக்கே, இப்படிலாம் பேசாத, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சரி மச்சான் எனக்கு புரியுது, எனக்கு என் மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிற, நான் பாவம் வயசு பொண்ணு, தப்பாக ஏதாவது நடந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, எல்லாம் புரியுது, பட் என்ன பண்ணுறது, அதெல்லாம் மீறி உன்னை பார்க்கணுன்னு இருக்கே, ஒரே ஒரு டைம் போகிறேன் பார்க்குறேன் ரிட்டன் வரேன், உன்னையும் கூப்பிட்டேன் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட, நான் என்ன பண்ணிட்டோம், அண்ணன் மேரேஜ் இருக்குது கரெக்டாக அந்த டேட்டில் சொல்கிறேன், இல்லைனா நான் கண்டிப்பாக உன் கூட வந்திருப்பேன், எனக்கு அவனை பார்க்க பிடிக்கதோ இல்லையோ உனக்காகவாது வந்திருப்பேன், உன்னை இப்படி தனியாக அனுப்ப எனக்கு மனசே இல்லை, ஏன்டி இதை தள்ளிலாம் வைக்க முடியாதா, மறுபடியும் போய் உன் அண்ணன் கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமா, லூஸு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டோம் எப்படி, அதே மாதிரி தான் இது அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட், அதை எப்படி மாற்ற முடியும், பரவாயில்ல நீ கல்யாணத்துக்கு கவனி, நான் அங்கே ஃபேன்மேட் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், வந்துருவல்ல,
கண்டிப்பாக வந்துடுவேண்டி. நெக்ஸ்ட் டே வர முடியும், அன்றைக்கி எங்கே வர முடியாது. பிகாஸ் நான் அன்றைக்கி தான் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே ஃப்ளைட் ஏறி நெக்ஸ்ட் டே கரெக்டாக அண்ணனோட கல்யாணத்தப்போ அங்கே இருப்பேன். சரி ஓகே, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடிங்கனால தான் என்னால் வர முடியல. கண்டிப்பாக மற்ற நாளாக தான் வந்திருப்பேன். அது எனக்கு தெரியாதா? எதுக்கு இவ்வளோ லெக்சர் எடுத்துகிட்ருக்க? எனக்கு தெரியுது விடு அப்படிங்கிறீங்க. சரி மச்சான், இதே மாதிரியே விளாட்டுத்தனமாக இருக்காத, ஜாக்கிரதையாக இரு. போகிற இடம் புதுசு, யார்கிட்டையும் வம்பிழுத்துட்ருக்காத. ஐயோ பாட்டிமா, ஏன் இப்படி அறுத்து அட்வைஸ் பண்ணுறீங்க? எனக்கு எல்லாம் புரியும், நானும் வளர்ந்துட்டேன். வளர்ந்தாலும் குழந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன். போடி, நான் ஒன்றும் குழந்த இல்லை பாரு அப்படின்னு இருந்துச்சுக்க. இதில் ஒன்றும் குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியாக 2 பேருமே வந்துட்டு உங்களோட காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு அப்படியே பார்ட் டைமாக தான் ஜாப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரே ஃப்ரெண்டு மியா மட்டும்தான். அவள் ரொம்ப க்ளோஸு. ஸோ உங்களுக்காக அவள் எல்லாமே கேர் பண்ணிக்குவா. அவங்க வீட்டுக்கு வான்னு உங்களை நிறைய டைம் கூப்பிட்டா அவங்களுக்கும் தன்மான இடம் கொடுக்கல. இல்லடி நான் எப்படியே இருந்துக்கிறேன். பட் அவங்களும் உங்களை ஒரு பொண்ணாக நினச்சா அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்குது, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கும் ப்ரைவசி வேணுங்கிறனால அவங்களும் உங்களை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணல. இருந்தாலும் மியாவுக்கு உங்களை விட மனசில் அவளும் அவங்க கூட வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் மேரேஜுக்கு அவள் கிளம்ப, நீங்களோ கொரியா போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அவளும் சரி ஜாக்கிரதையாக போயிட்டு வானு உங்களை வந்து அவளே ஃப்ளைட் ஏற்றி வரா. அவளும் வந்துட்டு அப்படியே அவங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு கிளம்புறா. ஸோ உங்களை வந்துட்டு பார்த்துரு எல்லாமே மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கும். தாயே, நான் ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துடுவேன், அங்கே போய் இறங்குறது கால் பண்ணுறேன், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரிடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்து கான்சர்ட் போகிறேன், எங்கேயோ பார்க்க போகிறேன், கிட்ட ஃபேன் வீட்டில் கண்டிப்பாக பேசணும், ஒரு ஃபோட்டோ, ஐயோ எனக்கு வந்து ஜிப்புன்னு இருக்குது, ஐயோ எப்படிலாம் பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக ஃப்ளைட்டில் அவனை நினச்சிட்டு நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ண. நம்ம ஆளோ அப்படியே இங்கே அவனோட கான்சர்ட் முடிச்சு இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறான். எஸ் பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் கூட இல்லை. சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்குறான். எஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே உள்ளே போகிறான். அப்படியே ஐடெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியிறவன் இப்போது அப்படியே டெவில் லுக்கில் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். அங்கே ஒரு பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே அவளை போய் பார்க்குறான். என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் எங்கேயோ அப்படின்னு அப்படியே செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட அப்படியே வந்து வலிஞ்சு விழுக்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்குறா. கண்டிஷன்லாம் கேட்டாச்சா அப்படின்னு கேட்குறான். எஸ் பாஸ், எல்லாத்தையும் சொல்லியாச்சு, சரி நீ வெளியே போ அப்படின்ட்டு உனக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேவா? அப்போ இதை சைன் பண்ணிடு. இதுக்கெல்லாமா அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்க. உன்னை தான் சொன்னேன் சைன் பண்ணு, பின்னாடி இதை வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ நான் செக்ஸ் பண்ணும்போது சொல்கிறது சகஜம், அதை வச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு இதை வச்சு நீ சான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் எனக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியில் ஃபோட்டோஸ் எதுவும் வெளியிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணு. எனக்கு தேவை ஜஸ்ட் இந்த 1 day மட்டும்தான், அதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவேன். உனக்கும் ஹாப்பி எனக்கும் ஹாப்பி, அதை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படி ஏதாவது இருந்தால் இந்த மிங்கியோட வேறு ஒரு ஃபேஸை கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. எல்லாத்தையும் சொன்னாங்க சார், எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே, அப்போ சைன் பண்ணு. அவளுக்கும் அவனோட ஒரு நாள் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ சைன் பண்ணிடுறான். அவனும் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துவேன். சைன் பண்ணி முடித்ததும் ஓகே ரைட் அப்படின்ட்டு உன்னோட ஆக்சசரிஸ் திங்ஸ் எல்லாத்தையும் அந்த கபோர்டில் வச்சு லாக் பண்ணு. அப்போ ஃபோட்டோ கூட எடுக்க முடியாதோ? இவனோட நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சு ஏதாவது நம்ம நெட்டில் போட்டு கொஞ்சம் வைரல் ஆகலான்னு பார்த்தா இவன் நான் எல்லாத்துக்கும் காப்பு வைக்கிறான் அப்படிங்கிறாரா பார்க்க. என்ன ஏதாவது ஐடியாவில் வந்தியா என்ன அப்படிங்கிறான். இல்லை மிங்கு, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஹே லிசன், இப்போல்லாம் சார்னு தான் கூப்பிடணும், அது நம்ம ஒன்றா இருக்கும்போது நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். இப்போது சொன்னதை செய் அப்படிங்கிறான். என்ன இப்படி மிரட்டுறான்? சரி சார், பணம் தரானே அதுவே போதும் அப்படின்ட்டு அப்படியே அவளோட திங்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே கழட்டி அங்கே வச்சிட்றா. அப்படியே வச்சுட்டு இப்போ அப்படியே பார்க்க அவனும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஓகே போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னதும் அவன் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூம் முன்னாடி அப்படியே ஒரு போர்டு இருக்குது, ப்ளே ரூம்னு. ப்ளே ரூமா? ப்ளே பண்ணவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் எதுக்காக கூப்பிட்டான், எதுக்காக இவ்வளோ கண்டிஷன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டுருக்க. போகலாமா அப்படிங்கிறான். போகலாம் அப்படின்ட்டு அவள் அப்படியே 1 செகண்ட் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு நான் பார்க்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறான். வாட்? ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு? ஓகே அப்படின்ட்டு அவள் அதை பற்றிலாம் கவலைப்படல, எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கா. ஸோ ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே அங்கே ஒரு பக்கம் டேபிளில் போட. ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். அவனுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரில. என்னோட பாவி, ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸு இல்லாமல் நிற்கிறான், கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு ரொம்ப மாதிரி போகிறான். இவன் உள்ளே போய் ஏதாவது வேலை பார்ப்பானா இல்லை சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்பானா? என்ன கன்றாவேன்னு தெரில. சரி போவோம் அப்படின்ட்டு அவள் பின்னாடியே வர. இப்போ அந்த ரூம் அப்படியே திறந்துட்டு உள்ளே போகிறான். ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அப்படியே லைட்லாம் ரெட் கலரில். ஸோ அந்த ரூமே பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஹெல் மாதிரி இருக்குது. என்ன இப்படி இருக்குது? வெல்கம் டு மை ரூம் அப்படிங்கிறான். ஓகே லெட்ஸ் ப்ளே அப்படிங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே புரியாமல் என்ன ப்ளே பண்ணும்? ஒன்று தான் நான் ப்ளே பண்ணுவேன், நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறான். அப்படியே அங்கே சுற்றி பார்க்குறா. அங்கே ஃபுல்லாக ஏதோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. இதெல்லாம் 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 ப்ளஷருக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஒன்று வச்சு எல்லாத்தையும் இப்போ பண்ண போகிறேன், உனக்கு ஹெவன் ஃபீலாக இருக்கும், நீ வேணா பாரு அப்படிங்கிறான். அவளுக்கும் கொஞ்சம் பயம் வருது. இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம ஏன் நார்மலாக அப்படின்னு அவள் கேட்குறா. ஹே அதுக்கு தான் சைன் பண்ண சொன்னேன், கான்ட்ராக்டில் சைன் பண்ணலை, அதில் என்ன போட்டுருச்சு, எல்லா கண்டிஷனையும் படித்து பார்த்தில்ல அப்படின்னு அப்படியே தான் யோசிக்கிறா. அதில் ஒரு லைனில் நான் என்ன பண்ணாலும் எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆட பாவி, அதுக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்கு. இவன் பார்க்க தான் அப்படியே பச்சை பழமாக இருக்கும், ஆனால் சரியான சைக்கோ வாய்ப்பான் போல், தெரியாமல் வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு அவள் பயந்து போய் நிற்க. ஓகே இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கணும் நான் நினைக்கல, வா அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அங்கே இருக்க ஹேண்ட் காஃபில் அப்படியே கையை போட ஹேண்ட் காஃப் வச்சு லாக் பண்ணுறான். அவளோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே பார்க்க. ஏ ஜஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இப்போ அங்கே இருக்க ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே அவளுக்கு அப்படியே இல்லை இன்சர்ட் பண்ண. ஓ மை காட் அப்படின்னு அவள் கத்துறா. எப்படி இருக்குது, ஹெவன் ஃபீலாக இருக்கா அப்படிங்க. கொஞ்ச நேரம் தான் அவளுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா அது அவளும் அப்படியே லைக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் ஐயோ அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறா. எஸ் பேபி எஸ் இதாக வேணும் அப்படின்ட்டு அவனும் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். சாட்டர்டே நைட் டு சண்டே ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் அவன் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் அவன் மேலே வந்து விழுகிறது யாருக்குமே வெளியில் தெரியாது. பிகாஸ் சொல்லவும் விட மாட்டான், யாரையும் இவனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட முழு சம்மதத்தோடு தான் இந்த மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி வர பொண்ணுங்க கிட்ட மட்டும்தான், மற்றபடி யாரையும் எதுவும் பண்ண மாட்டான். ஸோ யாருக்கு எதுவும் தெரியல. அவனை வெளியில் எல்லாருக்கும் ஒரு ஐடியலாக ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு முகம் இருக்குது யாருக்குமே தெரியல. ஏன் உங்களுக்கு கூட தெரில. நீங்களோ அப்படியே குறையா வந்து இறங்கிட்டு நீங்களும் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அப்பா எப்படி இருக்குது தெரியுமா, ஃபைனலி என் ட்ரீம் ட்ரூ ஆக போகுது. நாளைக்கு அவனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு செம்ம ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு அவனை பற்றின ட்ரீமோட நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கா அந்த ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஹோட்டலில் போய் நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்பா இப்போ நல்லா தூங்குவோம், நாளைக்கெல்லாம் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் அப்படியே படுத்து தூங்குறீங்க. இங்கே நம்மளோ அப்படியே அந்த பொண்ணோட அந்த டேவை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சண்டே அவன் சரி முடிஞ்சதா மறுபடியும் கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவன் ட்ரெஸ் பண்ணிகிட்டே கேட்க ஒரு டைம் மேலே யாரையும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. வாட்? ஓகே உனக்கான பேமெண்ட் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு போயிட்டே இரு. அப்புறம் இதை பற்றி யார்கிட்டயே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை, நானும் தானே என்ஜாய் பண்ணேன், தட்ஸ் இட் கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரான். அந்த வாட்ச்மேனும் தலை விதி என்ன பண்ணுறது, வேறு இவளுங்க கிட்டே போய் கொட்டுறானுங்க, கஷ்டப்படுற நமக்கு எவனும் தரானா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நின்றுட்டுருக்காரு. அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவனோட கான்செப்ட், ஸோ அவன் வந்துட்டு கான்செப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். இங்கே நீங்களும் அதே தான் அவனோட உங்களோட ரூம்லேருந்து கிளம்பி அங்கே வந்துடுறீங்க. அப்படியே வரீங்க செம்ம ஹாப்பியாக, எப்படி சொல்கிறது, எங்கேயோ பார்க்க போகிறோங்கிற ஹாப்பினஸ் உங்கள் முகத்தில். அவனை பார்க்க போகிறோம், ஐயோ படப்படன்னு இருக்கே, நேரில் பார்க்க போகிறோம், இதுக்கு தானே இத்தனை நாள் இது எங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்படியே செம்ம ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்மளால் அப்படியே மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வர செம்ம சவுண்டாக எல்லோரும் கைதட்டி வா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க அவனை இத்தனை நாளாக அப்படியே வந்துட்டு ஃபோன்லேயும் டிவிலையும் பார்த்த முகத்தை இப்போ தான் நேரில் பார்க்க அப்படியே மயங்கி போய் நிற்கிறீங்க. ஐயோ 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 நீங்கள் என்ன அழகு, சே இவங்க அழகு எவ்வளோ இல்லை அப்படின்னு அப்படியே எடுத்து கட்டாக்லாம் பண்ணிவிட்டு ஐயோ இந்த பார்க்கறதுக்கு கடந்து வந்திருக்கேன்டா, இந்த கூட்டத்தில் நான் ஒரு எறும்பு மாதிரி உன் கண்ணுக்கு தெரிவேன் நான் கூட தெரில. சரி ஃபேன்மேட் இருக்குல்ல, நாளைக்கு
கண்டிப்பாக உங்ககிட்ட பேசாமல் போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஹாப்பியான வீங்கோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் சேர்ந்து. அப்போ எல்லோரும் கத்தி ஆரவாரம் பண்ண அவனும் அவனோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே மெய்மறந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே அவங்க குரூப்போட பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இப்போது கொஞ்சம் ஸ்டேஜ் விட்டு இறங்குறான். எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா பாடி கார்ட்ஸ் எல்லாம் சார் சேஃப் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே என் ஃபேன் கார்ட்ஸ் தானே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூட்டத்துக்குள்ளே இறங்கி வரான். அதுவும் நீங்கள் இருக்க சைடு வரான். உங்களுக்கும் என்ன திடீர்னு இப்படி பண்ணுறான், ஐயோ என் ஹார்ட்டே அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கே, ஐயோ படபடன்னு இருக்கு. நம்மளை நோக்கி தான் வரோம், நம்மளை பார்த்துருப்பானா, ஐயோ கை கால்லாம் நடுங்குதே அப்படின்னு கையை கிளி இது நிஜத்தானா அப்படிங்கிற பார்க்க அவங்க கிட்ட வந்து நிற்கிறான். அவனும் ஸ்டேஜ்லேயும் பார்த்துருப்பான். எல்லாரை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் தான் இறங்கியே வந்திருப்பான். அதுவும் அவங்க அழகில் அவன் வாங்கிட்டான். ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டு அவன் நிற்க நீங்கள் என்ன நிஜமாவே எங்கேயோ நம்ம பக்கத்தில் நிற்கிறாரா, ஐயோ நம்பவே இல்லை அப்படின்னு உங்கள் கை நீங்களுக்கு நிஜம்தான் அப்படின்னு எல்லாருமே அவன் மேலே வந்து விழுக பார்க்குறாங்க. பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் உங்கள் முன்னாடி நின்றுட்டு யூ லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ மறுபடியும் எல்லோரும் கத்துற சவுண்டு. இப்போ தான் தெரியுது நீங்கள் கனவு தான் கண்டுட்ருக்கீங்க. ச்சே கனவா, இதுக்குள்ளே நான் கூட எதுவும் நினச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஹார்ட்டே வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ நீங்கள் எப்படி கனவு உலகத்தில் நின்றுட்டுருக்கா. இங்கே இவனும் அப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்கான். நேற்று போட்ட சருக்கு வேறு இன்னும் மண்டக்குள்ளே வின்னுங்குதே. சே எப்போவும் இந்த மாதிரி இருந்ததில்லை, இன்னுமே கம்மியாக குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் மேக்கப் பண்ணிவிட்டு வரதுக்கு ரெடியாக வெளியே வரான். நீங்கள் அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே அந்த பக்கமாக வரீங்க. இந்த பக்கம் மிங்கும் வெளியில் வருவோம். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போகும் கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக அவன் குடிஞ்சிட்டே வந்தவன் உங்களுக்கு கவனிக்கலை. ஏதோ கையில் நோண்டிக்கிட்டே வந்த நிமிரும் போது கரெக்டாக நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் பேக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டே வரீங்க. ஐயோ இங்கே பேகை வேறு எங்கே வைக்க தெரியல, ரெஸ்ட் ரூம்குள்ளே தூக்கிட்டே போயிடலாமா, ஆமாம் எங்கேயாவது வச்சுட்டா யாரையாவது கூடையாவது கூட்டிகிட்டு வந்து அப்படியே நீங்களும் புலம்பிக்கிட்டே ஃபோனை பேக்குள்ளே திணிச்சிக்கிட்டே வந்தேன். கவனிக்கலை. ரெண்டு பேரும் ஒருத்தர் கவனிக்காமல் அது அப்படியே மோதி கீழே விழுக்கப்போ மிங்கோ அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டுருக்கீங்க. மிங்கோ ஹே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறான். அப்படி அந்த காற்றுல அவங்க ஹேர்லாம் பறக்க அப்படியே உங்களே பார்க்குறான். ஒரு நிமிஷம் யார் இவ செம்மையாக இருக்கா, இவளா நம்ம ஒரு தடவையாவது அங்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு அவன் மைண்டு. நீங்களோ ஐயோ போச்சு அப்படின்னு கண்ணை இறுக்கி மூடிட்டு இருந்தவன் என்ன இன்னும் கீழே விழுகலையோ அப்படின்னு மெதுவாக கைனை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா மிங்கி உங்களை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஐப்ரோ ஒலிப் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆத்தே இதுவோ கனவா, என்ன வர நடக்கும் போது நிற்கும் போது இப்படி கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஹலோ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படிங்கிறான். அப்படின்னு இப்போ தான் மிங்கியும் அப்படிங்கிறீங்க. எஸ் நீ அப்படின்னு அப்படியே பருவத்தை சுருக்கி உங்களை பார்க்க ஐம் ஹீரா ஃப்ரம் இந்தியா, உங்களோட பெரிய ஃபேன். ஐயோ என்னால் நம்பவே முடியல, உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு அப்படியே ஹாப்பியில் குதிக்க ஹே ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறான். இவன் நம்ம ஃபேன்களை அப்போ கரெக்டாக போச்சு, நம்மக்கிட்ட தான் வந்திருக்கு பச்சி அப்படிங்கிறவன அவன் பார்த்துருக்க. நீங்களும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. அப்படியே ஆகாயத்தில் பார்க்க மாதிரி நம்மளோட பெரிய ஃபேன்கள் அவங்கள ஃபேன்மேட்டில் பார்த்து சைன் வாங்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஒய் நாட் நான் பண்ணலாமே அப்படிங்கிறான். இப்போது ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறான். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நிற்கிறீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு இந்த கேப்பை சீக்கிரம் ஃபில் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனும் பெரிய நல்ல மாதிரியே அப்படியே சரி ஓகே எடுக்கலாமா அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்க கொடு நானே எடுக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களும் ஃபோன் அவன் கையில் கொடுக்குறீங்க. உங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்படியே உங்கள் கூட அவன் நிற்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 2 பேர் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி தரான் அவங்க கையில். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐயோ உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார், இப்படி ஒரு மீட் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நாளைக்கு ஃபேன் மீட்டுக்கு வரேன், எனக்கு சைன் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு ஏன் இப்போயே கூட அப்படிங்கிறான். அதுக்குள்ளே சார் டைம் ஆச்சு அப்படின்னு அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் கிட்ட வர ஓகே அங்கே பார்க்கலாம் சீக்கிரம் வந்துடுங்க இந்த பக்கம் இங்கே அப்படிங்கிறான். ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறீங்க. ஓ ஓகே அப்படின்ட்டு அவன் வந்துடு அப்படின்ட்டு அவன் கீழே போகிறான். நீங்களோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு உங்களால் சந்தோஷம் தாங்க முடியல. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லான்னு அப்படியே ஃபோன் எடுத்தா அவளோ கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க எடுக்கலை. ஓ அவள் அண்ணன் மேரேஜில் பிஸியாக இருப்பாப்பில் சரி அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஐயோ
என்னால் தாங்க முடியலையே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. என் கூட அப்போ ஃபோட்டோ எடுத்தான், ஐயோ அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை தட்டி விட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் மியாவுக்கு போட்டு விட்டு அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே கீழே வரீங்க ஸ்டேஜில். இப்போ பர்ஃபார்ம் பண்ண நிற்க அப்படியே நீங்கள் அவனையும் பார்த்துட்டு அந்த கூட்டமாக நிற்கிறீங்க. வந்தவனும் என்ன போயிட்டு வந்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கூட்டத்துலேயும் உங்களை தான் தேடுறான். உங்கள் கண்ணை அப்படியே அவனையும் பார்க்க அவனும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வந்தவன். அதில் என்ன இருந்தாலும் நீங்கள் இந்தியா ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க, அவங்கள பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடான். அப்படியே அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே அந்த கான்சர்ட் முடியுது. செம்ம ஹாப்பியாக நீங்களோ ஐயோ வேறு பார்ப்பேன் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக நாளைக்கு பார்க்கலாம் ஃபேன் மீட் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டே ஹாப்பியாக வெளியே வரீங்க. அவன் பர்ஃபார்ம் முடிச்சதும் உங்களை தான் தேடுறான். பட் நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு தானே. ஸோ நீங்கள் எல்லோரும் போகிற பொது வழியாக போயிருப்பீங்க. இவன் ஸ்டார் வர பக்கம் வந்திருப்பான். ஸோ உங்களை பார்க்க முடியல, ஷிட் மிஸ் ஆகிட்டான், அதான் நாளைக்கு வரேன்டாலே பார்த்துக்கலாம், அப்போ விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்தா ஹாப்பியில் அப்படியே ரூமில் படுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஒரு வழியாக மியா அட்டன் பண்ணதும் அப்பா ஃபோன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏண்டி இறங்கினதும் கால் பண்ணனா அப்போ பண்ணல இப்போ பண்ணுறேன், ஹே அப்பயும் பண்ணேன், எவ்வளோ கால் பண்ணிக்க பாரு, நீங்கள் தான் பிஸி மேடம். சாரிடி அண்ணா மேரேஜில் அதான் கொஞ்சம், அதனால தான் நானும் விட்டேன். வாய்ஸ் மெசேஜ் பார்த்தியா? பார்த்துட்டு தானே கால் பண்ணேன். ஒரு வழியாக 1 ரூபாயை பார்த்துட்டேன். அம்மாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு மூமெண்ட் நடக்கும்னு. நினைக்க அப்படியே பார்க்க இதில் பறக்கிற மாதிரி இருக்குது. சரி மேடம் அப்படியே பறந்துட்டுக்காமா ஊர் சேர்றது. வந்தது ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க, அதை வாங்காமல் எப்படி? நாளைக்கு இன்னொரு வாட்டி அவரை மீட் பண்ணி சைன்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக வந்துடுவேன். நாளைக்கு நைட் தானே ஃப்ளைட்? ஆமாம் மச்சா கண்டிப்பாக ஃபேன் மீட் முடிச்சது உடனே கிளம்பிடுவேன். நாளைக்கு தானே கல்யாணம்? எஸ்டி இப்போது அந்த ஹல்தி மெஹந்தின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போயிட்டுருக்குடி, அதான் பிஸியாக இருக்கேன். ஓகே மச்சான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்ட பேசுறதை விடண்ணா உனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது, எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன் மச்சான். சரிடி நானும் தூங்குறேன், டைம் ஆச்சு, நல்லா தூங்கு. நாளைக்கு அவரை மீட் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பி வரப்பார். ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்த நினைவில் அந்த ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி வந்து ஐயோ மிங்கும் செல்லக்குட்டி அப்படிலாம் கொஞ்சிட்டு அப்படியே அந்த ஃபோனை பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு அப்படி ஒரு வழியாக தூங்கிடுறீங்க. எங்கே மிங்கியோக்கோ அவன் மண்டக்குள்ளெல்லாம் நீங்கள் தான் ஆரவர் அப்படி தான். என்ன பேசுனா ஹீரா இந்தியாவா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கா, அவளை எப்படியும் ஒரு நாளாவது கூட வச்சுக்கணும், அவன் என் பெட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கான். இப்படி அந்த நைட்டை ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே ரொம்ப ஆரவாரமாக விடியுது. அதை விட நீங்கள் ஆர்ப்பாட்டமாக இருந்துருச்சு. ஐயோ அவனை பார்க்க போகிறோம் அப்படின்னு செம்ம ஹாப்பியாக கிளம்புறீங்க. அவனுக்கு கூட அவன் நினப்பு தான் ஃபாரின்னு சொன்னாலே இன்றைக்கி வருவாளா? என்னடா நம்ம பார்த்து தான் நிறைய பேர் ஏங்கிட்டுருக்காங்க, நம்ம ஏன் சாதாரண ஒன்று பொண்ணு இவளுக்கு போய் இப்படி ஏங்குறோம்? சும்மா சொல்லக்கூடாது, சாதாரண பொண்ணெல்லாம் இல்லை, அது என்ன கண்ணு, அந்த கண்ணு இருக்கே கண்ணு அவ்வளோதான் இருக்கணும். அந்த லிப்பு அதுக்கு மேலே அது அப்படியே என் லிப்பில் வச்சு ஐயோ பிரிஸ்ட்டு ஸ்டமக் அதுக்கும் கீழே மிங்கு என்னடா கண்ணாலே கற்பழிச்சிட்ருக்க அப்படின்னு அவனே திட்டிட்டு இல்லை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, அவள் வேணும் அவள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எங்கே போயிருப்பாரா? என் ஃபேன்கள்னு சொன்னான், நான் கேட்டால் தரமாட்டேன், என்ன சொல்ல போகிறா? அவள் எனக்கு தான் அப்படின்ட்டு அவன் ஹாப்பியாக கிளம்பி வரான். இப்படி நீங்களும் இங்கே ஹாப்பியாக கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அப்படியே பார்க்குறீங்க வந்திருப்பாரா? என்ன இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை பேரை தாண்டி சைன் வாங்கணுமா? ஓகே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டோமா? எத்தனை வருஷத்துக்கு கனவு அப்படின்ட்டு எல்லோரும் லைனாக இப்போ சைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நீங்களும் அந்த லைனில் வந்துட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் அவனுங்க பேசிட்டு அப்படியே மிங்குவா உங்களே தான் தேடிட்டுருக்கான். என்னவ வரேன்டா ஒரு வரலையோ, இந்தியா போயிட்டாளா? இந்தியா போனால் இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஆடி நார்மலாக அவள் வேணும்னு துடிக்குதே. இல்லைடா அவள் வேணும், என்ன பண்ணலாம்? ஒரு வேளை வரலாட்டி அவளை ஆளுங்க கிட்ட சொல்லி தூக்க சொல்லிடலாமா? என்ன நம்ம இவ்வளோ சீப்பாக இறங்கிட்டோன்னா அவன் மைண்டே அவனை 2 விதமாக கேள்வி கேட்டுட்டுருக்கு. அவனும் அப்படியே பார்த்துட்டுருக்கான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு நீங்கள் வேறு ஒரு அளவுக்கு நார்மல் ஹைட் தான், ஸோ பிலோ அவரேஜ் ரொம்ப குட்டையாக இருக்கிறதுனால நீங்கள் நிற்கிறது கூட அவனுக்கு தெரியல, நீங்கள் தான் எக்கி தெரியவே மாட்டேங்கிறாங்க. என்ன இருக்கிறவங்களும் நம்மளை விட ஹைட்டாக இருக்காங்களே, யாருமா அவனெல்லாம் காம்ப்ளைண்ட் குடிச்சு இவ்வளோ வரல சொன்னால், அக்கா கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா, எனக்கு அவர் தெரியவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறீங்க. முன்னாடி நிற்கிற பொண்ணு அவங்கள ஒரு மாதிரி முறைக்கா, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு முறைக்கிறா, கொஞ்சம் தள்ளி தானே நிற்க சொன்னேன், மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, கொஞ்சம் தள்ளி நின்னா என்னவா? சே இன்னும் பெரிய ஹில்ஸாக போட்டு வந்துருக்கணுமோ?
ஆல்ரெடி ஸ்டூல் மாதிரி போட்டு வந்திருக்கோம். இதை விட பெருசு எங்கே போய் தேடுது? பேசாமல் ஸ்டூலை தான் காலில் கட்டிட்டு வந்துருக்கணும். ஐயோ, நம்ம ஏன் இவ்வளோ குட்டையாக இருக்கோம்? ஐயோ, எங்கேயோ பார்க்கவே முடியல. இவ வேறு எருமா மாடு வந்து மறைக்கிறா அப்படின்னு புலம்பிட்டே ஒரு வழியா அந்த எருமா மாடுக்கு அப்புறம் நீங்கள் தான். ஸோ அந்த பொண்ணு அப்படி நகர அப்பா தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தட்டையாக சைன் வாங்கிட்டு வரீங்க. லாஸ்ட்டில் தான் இங்கே உட்காந்துருக்கான். அவன் இன்னும் உங்களை கவனிக்கல. நீங்கள் செகண்டாக ஒரு ஆள்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து இப்போ தான் பார்க்குறான். அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அவன் கண்ணு டால் அடிக்க அடுத்த நிமிஷம் எங்கே இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஓகே கான்ட்ரோல் மிங்கோ ஓவராக பண்ணி நீயே தேவையில்லாத வம்ப விலைக்கு கொடுத்து வாங்காத அப்படின்ட்டு அவனே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களோ அப்படியே ஐயோ இங்கேயோ நம்மளே பார்க்குறாரு. அவருக்கு நம்மளை ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருந்தால் நேரம் ஹாய் சொல்லியிருப்பாரு. வேலை ஞாபகம் இல்லையோ? அப்புறம் குறுன்னு பார்க்குறாரு. தெரிஞ்சு பார்க்குறாரோ தெரியாமல் பார்க்குறாரோ? ஐயோ நமக்கு என்னமோ பண்ணிட்டே அப்படின்ட்டு ஹாப்பியாக நீங்கள் அவனை நோக்கி ஒவ்வொருத்தையாக சைன் வாங்கிட்டு வரீங்க. சைன் வாங்கும் போதெல்லாம் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பிடிச்சது, அவங்க சாங்ஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு தான் வரீங்க. ஸோ இதெல்லாம் நீங்களும் பார்த்துரு. இவன் என்ன அவரோட தடுத்து சைன் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அவனுக்கிட்ட அவளுக்கு என்ன பேச்சு? அப்படியே இழிச்சு பேசிகிட்டு இருக்கா. நேற்று என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இவனுங்கிட்டே பேசுகிறா. அப்போ இவளுக்கு அப்படின்னு அவனுக்கு கடுப்பாகுது. அவனுக்கே தெரில அவனுக்கே கோவம் வருதுன்னு. அவனும் வர பொண்ணுங்கக்கிட்டலாம் கொஞ்சம் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு சைன் பண்ணி அவன் பேசக்கூட மாட்டேங்கிறான். அவங்களாம் பேச வந்தால் கூட சைன் பண்ணி அமுச்சு விட்டுட்ருக்கான். அந்த பொண்ணுங்களாம் என்னாச்சும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி நகர. அவன் பார்வை ஃபுல்லாக உங்கள் பக்கம் தான் இருக்குது. எப்படி வருவ கிட்ட வாடி அவங்க என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துருக்க. நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் ஹாய் சார் உங்களோட ஃபேன், உங்களோட அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைங்க அவங்களோட டோன் இருக்கே அது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தையாக பேசிட்டு ஒரு விளையாமல் இங்கேயும் கிட்டேயும் வந்துட்டீங்க. ஆனால் உங்களை அப்படியே பார்க்காதீங்க. ஹாய் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படிங்கிறான். என்ன எப்படி பேசுகிறாரு? ஒரு வேலை இருக்கு நம்மளை ஞாபகம் இல்லையோ? அது சார் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு பார்க்குறான். அது நேற்று அப்படிங்க இன்னொரு பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்குது. அப்படின்னு பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சா நகரணுமா அப்படிங்கிற மாதிரி. ஹலோ சைன் வாங்கிட்டீங்கன்னா நகர்ந்தீங்கன்னா நாங்களும் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்ல உங்களால் மேலே நிற்க முடியல. இங்கேவோ உங்களுக்கு கண்டுக்கிற மாதிரி தெரில. என்ன இவருக்கு நம்மளை ஞாபகமே இல்லையா? நேற்று பேசணுமே சார் என்ன அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. நகருமா அப்படின்னு பாடி கார்டு வந்து பக்கத்தில் நிற்க பயந்து அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர போக இங்கேயோ ஹே அப்படிங்கிறான். நீங்கள் சார் ஞாபகம் வந்துச்சா? எஸ்டர்டே மீட் பண்ணோம்ல அப்படிங்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே பாடி சார் கூட்டம் அப்படின்னு சொல்ல. ஓகே நீ வெயிட் பண்ண கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறான். நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாம் கூட்டத்தை பார்த்தல இப்போ பேச முடியாது. ஸோ வெயிட் பண்ணினா ஓகே சார் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நைட் தானே ஃப்ளைட்டு டைம் இருக்குது. ஸோ இவனுக்காக வெயிட் பண்ணலாம் பிரச்சனை இல்லைன்னு அப்படியே காலையில் கிளம்பி வந்துருப்பீங்க. ஸோ அவங்க போய் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் அவங்களே பார்த்துட்டு வெயிட் பண்ணு தோ வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அவனும் ஹாப்பியாக எல்லாத்தையும் சைன் பண்ணுறான். பரவாயில்லையே வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் நமக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்ட்டு உங்களுக்கு தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் சைன் பண்ணுறான்னு உங்களுக்கு அதான் புரியல. பட் நீங்களும் ஹை ஜாலி நம்மக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, நமக்காக வரேன்ருக்காரு. எவ்வளோ பெரிய ஹாப்பி. எல்லாரை விட நம்ம தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் போல். பரவாயில்ல நேற்று ஒரு நாள் அவரை முன்னாடி மீட் பண்ணது நல்லது போச்சு. இப்போ அவரை நமக்கு எவ்வளோ பிடிக்கும் அதெல்லாம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எப்போ குறைய வர வரணும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அவரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்டு பேனு உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் போகணும் வர. என்ன மச்சான் எப்போவும் சாட்டர்டேல தான் கலந்துக்குவேன் இப்போ என்ன அது ஒன்றும் இல்லைடா ஜஸ்ட் பர்சனல் ஓகே கேரி ஆன் அப்படின்ட்டு மற்றவங்களாம் கிளம்ப. இப்போ அவனும் அவன் பாடி காய்ச்சிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காய்ச்சான். இப்போ அவங்களும் உங்கள் பக்கத்தில் வர. நீங்கள் என்ன அது என்ன நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சார் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். இங்கே வந்தால் கூட்டம் கூட்டிடும். ஸோ நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா சரி அப்படின்னு அப்படியே அவங்க கூட போக அப்படியே உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக உங்களுக்கும் ஒரு செம்மையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. நமக்கு பாடி கார்ட்ஸ் ஐயோ நினைக்கும் போதே செம்மையாக இருக்கே. எங்கேயும் இங்கே அப்படிங்கிறீங்க. சார் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே ஹாப்பியாக போய் காரில் அப்படியே எட்டி பார்க்க இப்போ அவங்களே உட்காந்துட்டு உள்ளவா அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை தப்பாக நினச்சிக்க வேணாம், இங்கே பேச முடியாது கூட்டமாக இருக்குல்ல. ஸோ நம்ம வேணாம் என் வீட்டுக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் இல்லாட்டி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட பேச நினைக்கும் போது உனக்கு எதுக்கிட்டே பந்தா அப்படின்ட்டு நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் மடிச்சிட்டா இதுக்கு மேலே என்ன போகலாமா அப்படிங்கிறான். எங்கே? என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்.
இல்லை ஜஸ்ட் பேசுகிறதுக்கு. நீ தான் என் ஃபேன் கேர்ள்னு சொன்னேன். ஸோ கொஞ்ச நேரம் பேசியிருந்தா ஹாப்பியாக இருப்பேன்னு ஃபீல் பண்ணேன். உனக்கு வேணும்டா ஓகே. இல்லை போகலாம். ஓகே அப்படியே டிரைவரை பார்க்க ஓகே சார் அப்படின்னு கார் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு தைரியத்தில் ஏறிட்டீங்க, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாக வேறு இருக்குது. நீங்கள் அவனையும் பார்க்க அவனும் உங்களையே தான் பார்க்குறான். என்னாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 3 hours ஃப்ளைட்டு, அதான் இன்னும் 3 மணி நேரம் இருக்குல்ல, போயிடலாம் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க, சரி 3 மணி நேரத்தில் ஃப்ளைட்டா? ஓ அப்போ என் கூட இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன், நீ அதுக்கு நான் விட்டுருவேண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா. இப்போ அவன் வீடு வந்தது, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே. அப்படியே கார் உள்ளே போக அங்கே வெறும் வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்கார். டிரைவரோ வண்டி நிறுத்தினதும் அவன் நான் சொல்லும் போது வந்தால் போதும் அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்ட்டு டிரைவர் அங்கேருந்து கிளம்ப நீங்கள் அப்படியே பேந்த முழிச்சு அப்படியே அந்த வீட்டையே பார்க்குறீங்க. செமையாக லக்ஸூரியஸாக இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸே. அப்படியே பேன் பார்த்துட்டுருக்க, உள்ளே போகலாமா அப்படிங்கிறான். இல்லை எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி ஒரு மாதிரி உறுத்தலாக வேறு இருக்குது. உங்கள் உள்ளுணர்வு சொல்ல, இல்லை டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா, இதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போய் ஜஸ்ட்டு காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தேன், கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னல, அதனால தான் கூப்பிட்டேன். ஓகே பேச இஷ்டம், ஓகே டிரைவர் வர அனுப்பிச்சிட்டேனே, சரி கால் பண்ணி கூப்பிட்றேன், அவனை கொண்டு போய் விட்டுருவார். அது அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க, அதுக்குள்ளே அவனுக்கு இருமல் வந்துடுது. நான் இரும்ப ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஐயோ சார் என்னாச்சு அப்படின்னு இப்போ கிட்ட ஓடி வரீங்க. அவனும் இருமத்தை நிறுத்தாமல் இருமிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். உங்களால் முடியல. ஐயோ என்னாச்சு, அச்சோ அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு அப்படியே முதுகெல்லாம் தட்டி தலையெல்லாம் தட்டி விட்டு, ஐயோ என்னாச்சு, இருங்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு குடுக்குன்னு ஓடி போய் நீங்கள் அவனோட கிச்சனில் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வர. அவனை அப்படியே எட்டி பார்க்குறான், அப்படியே இருமிக்கிட்டே தான் இருக்கான். நீங்கள் கடற்கடன்னு ஓடி வந்து தண்ணி கொடுத்து, என்னாச்சு தண்ணி குடிங்க, ஏன் இருமல் வந்துகிட்டே இருக்கு நிற்காம அப்படின்னு அவனையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டோமா, பரவாயில்லையே எனக்கு விக்கல் வந்தால் அங்கே நடுங்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை, ரொம்ப த்ரோட் ட்ரை ஆயிடுச்சு, சாங் பாடிட்டு இருந்தல, அதான் இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சரி உட்காரு அப்படிங்கிறான். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நகர போக, ஓ நீ வேற போகிறேன்னு சொன்னல, சரி இரு நான் டிரைவர் கூப்பிட்றேன். சரி பரவாயில்ல, நீங்களே இப்போ தான் டயர்டாக இருப்பீங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே போகிறேன், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், ஃபேன் கேர்ள்னு சொன்னேன், அதான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன், பட் நீ போகிறேன்ட்டு நிற்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். இல்லை கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்படி வாடி வலிக்கு அவள் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துக்க, உட்கார் எனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வர. ஆச்சோ அதெல்லாம் வேணுமே எனக்கு எப்படி சும்மா வந்துட்டு அனுப்ப முடியாது, அதுவும் இல்லாமல் நீ மறுபடியும் எப்படி கொரியா வருவ என்னன்னு தெரியாது, ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ளே இன்னுமே பார்த்துக்குமான்னு கொடுத்தல, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் இல்லை அப்படின்னு அதை நினைக்கும் போதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியே சோகமாக இருக்கா, என்னாச்சு? இல்லை நீங்கள் சொன்னது உண்மை தான், இதுக்கப்புறம் நான் எப்போ கொரியா வருவேனோ உங்களெல்லாம் பார்ப்பணும், இங்கேருந்து போனால் தானடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உட்காந்துரு வரேன் அப்படின்னு அவன் போய் கிச்சனுக்குள்ளே உங்களுக்கு ஜூஸ் தான் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு, என்ன பண்ணுறாரு இவர், ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு வேளை காஃபி டீலாம் போட தெரியாதோ, வந்துட்டோங்கிறதுக்காக ஏதோ கேட்கணுன்னு கேட்டுப்பாரோ, நம்மளே போய் ஹெல்ப் பண்ணலாமா, அதான் சரி அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் சார் மிங்யூ சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரீங்க. அவனும் அப்படியே நின்றுட்டுருக்கான் திரும்பாமல். நீங்கள் கிட்ட வந்து அவனை தொட போக நேரம் கரெக்டாக அவனும் ட்ரேயில் 2 ஜூஸோடு அப்படியே திரும்ப அதை கரெக்டாக அவங்க மேலே கூட்டிட்டு அச்சோ அப்படிங்கிறான். ஐயோ அப்படி நீங்களும் அப்படியே ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. ஐ எம் ரியலி சாரி, நான் வேறு அப்படின்னு அப்படியே முழிக்கிறான். நீங்கள் அது சரி இட்ஸ் ஓகே, தெரியாமல் தானே கொட்டினீங்க, நீங்கள் காணுமே, ஒரு வேளை காஃபி டீலாம் போட தெரியாதோன்னு நினச்சி வந்தேன், இல்லை எனக்கு நிஜமாக அது போட தெரியாது, அதனால தான் யோசிச்சுட்டேன், சரி ஜூஸே எடுத்துகிட்டு போயலான்னு ஊற்றுனேன், அதான் சாரிப்பா, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை, நீ வா வந்து கொஞ்சம் இதை வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை அதை வந்து அப்படிங்கிறீங்க, என்னப்பா என்ன நம்பிக்கை இல்லையா, சரி ஓகே அப்போ நீ கிளம்பு, நான் வெறும் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன், எல்லாம் என்னால் அப்படி இப்படின்னு அவனா திட்டிக்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்தேன், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், என்னால் உங்களுக்கே சிரமம்னு தான், இதில் என்ன இருக்குது, என்னால் தான் உன் ட்ரெஸ்ஸில் இப்படி கொட்டுச்சு, அதான் இட்ஸ் ஓகே, அதையே நினைக்கிறீங்க,
ரெஸ்ட் ரூம் அடிக்கிறீங்க, அதுக்கு தானே இவ்வளோ பண்ணேன், வாங்க நானே காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரான் அவனோட ரூமை. அப்படியே பார்க்குறீங்க செம்ம க்ளீனாக, அப்படியே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்க, இந்த லெஃப்ட் சைடு இருக்க தான் ரெஸ்ட் ரூம், யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு போகிறீங்க. அவனோடது வந்து சென்சார். ஸோ நீங்கள் போய் கரெக்டாக இதுக்கிட்ட நின்னதுமே டேபுக்கிட்ட நின்னதுமே அப்படியே வந்துட்டு மேலேருந்து தண்ணி கொட்டுது. நீங்கள் பயந்துடுறீங்க. பிகாஸ் அதான் சென்சார் அப்படிங்கிறனால வந்துட்டு ஷவருக்கு முன்னாடி நின்னதுமே தண்ணி தானாக கொட்ட ஆரம்பிச்சது. உங்களுக்கும் திடீர்னு இப்படி கொட்டும், உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஐயோ ஐயோ சார், மிங்கு மிங்கு அப்படின்னு உள்ளேருந்தே கத்திகிட்ருக்கீங்க. அவனும் கரெக்டாக நினச்ச மாதிரியே நடந்துச்சு. இரா அது அப்படின்னு ஏதோ வாய் திறந்துட்டு அவன் அப்படியே இப்போ உள்ள வந்து அஷிஷோ சாரி, அது சென்சார் கிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அதை விட்டு இப்படி நகத்தாலே தண்ணி நின்றும் அப்படின்னு உங்களை அப்படியே நகர்த்த போகிறான். அப்போ நீங்களோ அப்படியே அவனை பிடிச்சி இழுக்க 2 பேரும் சேர்ந்து இப்போ கீழே விழுந்துடுறீங்க. அப்படியே மிங்க உங்களை ஹக் பண்ண மாதிரி கீழே அப்படியே படுக்க, நீங்கள் அவன் மேலே அப்படியே நீங்கள் திருத்துன்னு முடிச்சுட்டு அவனை பார்க்க என்னாச்சு அப்படிங்கிறான். சாரி, அது தெரியாமல் வலிக்கி அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே, வெளியில் வா அப்படின்னு இப்போ 2 பேருமே நல்லா நினைஞ்சு அப்படியே வெளியில் வர. அவனும் அப்படியே உங்கள் முன்னாடியே ஒரு டவலை மட்டும் எடுத்து கட்டிட்டு ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ண. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ இவர் என்ன இப்படி நம்ம முன்னாடி ட்ரெஸ் மாற்றுறாரே அப்படின்னு திரும்பி நினைக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு ஏறத்தோட எவ்வளோ நேரம் இருப்பேன், நீயும் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு டவலை கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அவனோட கை உங்கள் மேலே லைட்டாக பட உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்களோ அது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே உங்கள் கிட்டே இன்னும் க்ளோஸாக வரான். அவன் வந்து டவல் எடுக்கும் போதே அவனோட பாடி கார்ட்ஸ்க்கெலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டான், பவரை கொஞ்சம் நேரம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவன் கிட்ட வரவும் பவர் கட்டாமல் நீங்கள் பயந்து போய் அவனை அப்படியே ஹக் பண்ண. இப்போ நீங்கள் ஹீரோ உடம்பா, அவனும் அப்படியே வெறும் ஸ்பேர் பாடியோ. ஸோ அப்படியே ஹக் பண்ணி அப்படியே நிற்கிறீங்க. அவனும் என்னாச்சு, என்ன நீ ரொம்ப டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியுதா அப்படிங்கிறான். அப்படின்னு விட்டு இல்லை திட்டேன்னு பவர் கட் ஆகும், பயந்துட்டேன், சாரி சாரி அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அவங்க கண்ணத்தை அப்படி நிமித்த நீங்கள் அப்படியே உன்னையே பார்க்குறீங்க. இருட்டில் அவ்வளோ ஃபேஸ் தெரியல, பட் 2 பேரும் ஒருத்தர் அப்படி பார்த்துருக்காங்க. இங்கே உங்கள் கிட்டே வந்து உன்னை ஏன் இங்கே கூப்பிட்டேன் தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே அப்படியே நெருங்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், உன்னை பார்த்து எதுவுமே பிடிச்சிருச்சு, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதான் கூப்பிட்டேன். பட் இப்படி லவ் சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. எங்கே விட்டா நீ கிளம்பிடுவேன்னு பயமாக இருக்குது, அதான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். இது என்ன கேள்வி? ஐயோ, நான் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, என்னால் நம்பவே முடியல. கனவுக்கு எது காண்றியோ அப்படின்னு உங்கள் கையை நீங்களே கிள்ளி பார்க்க வலிக்குது. என்னாச்சு? இல்லை இதெல்லாம் நிஜமாக தான் நடக்குதான்னு. நிஜம்தான், நான் முன்னாடி நிற்கிறதும் நிஜம், இப்போ கேட்டதும் நிஜம், நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருங்குறான். உங்கள் லிப்பு கிட்டே வந்து நீங்கள் பதில் சொல்கிறத முன்னாடி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் பயந்து போய் அவனே பார்க்க டக்குன்னு கரண்ட்டும் வருது. கரண்ட் வந்ததும் டக்குன்னு உங்களை விட்டு ஐம் சாரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன், அது ஒன்று பார்த்ததும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, அதான் உனக்கு என்ன அப்படின்னு பார்க்குறான். ஐயோ இது என்ன கேள்வி, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு என்னால் பொய்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் நான் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்துற இது போதுமே, மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, என்னால் பண்ணுறல அப்படின்னு எல்லா பக்கம் மண்டையாட்டி வைக்கிறீங்க. நீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா? எங்கே கூப்பிட்டாலும் வருவேனே, இதெல்லாம் கேள்வியே கேட்க வேணாம் அப்படிங்கிற வழி நீங்கள் பார்க்க முடிஞ்சிட்டா அப்படின்னு என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எங்கடா கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா அதே ரூமு, அப்படியே ரெட்டாக இருக்க ரூமே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அது புதுசு. இது என்ன இடம்? அதுவா, இங்கே வா, இது மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இது என்ன இடம்? பயப்படாத, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இது என்ன அப்படின்னு நாங்கள் இருக்கிறத ஷார்ட்டமாக இருக்குது எடுத்து பார்க்க. இது இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது? அது வந்து
அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்க அப்படின்னு பார்க்குறீங்க. ரொம்ப நேரமாக ஹீரோ ட்ரெஸ்லேயே இருக்க. ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வேணாம் இருக்கட்டும். ஹே கமான்யா, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டோம். என் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறான். இந்த வார்த்தையில் தான் விழுகிறீங்க. இல்லை அது ஏண்டி என்னை நம்ப மாட்டியா? சரி விட்டு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. நீ வேறு ஃப்ளைட் இருக்குன்னு சொன்னால, சரி வா கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னா இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படியே திரும்பி அப்புறம் ஏன் எனக்கா இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தானே அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க. ஆமாம் அப்புறம் ஏன் இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிறான். உங்களுக்கோ இல்லை இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் எப்போ வேணாமே. சரி ஓகே, உனக்கு வேணான்னா சரி அப்போ கிளம்பலாம் அப்படின்னு மறுபடியும் கைப்பிடிச்சிருக்க. உங்களுக்கோ அங்கேருந்து போகக்கூட மனசே இல்லை. அவன் லவ் சொன்னதுக்கப்புறம் எப்படி போக முடியும் அப்படின்னு நீங்கள் அவனையும் பார்த்துட்டுக்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை ஒரு டைம் தப்பு இல்லைன்னு தோணுது. உனக்கும் செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயம் இல்லையே? இல்லை இந்த மாதிரி வேணாமே நம்ம அங்கே அடின்னு நீங்கள் வேறு ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும், நீ என் கூட சேர்ந்து பண்ண அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு பயமாக இருக்காங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா. இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லி வாய முடியல. அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கும் அப்படியே நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க கிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிஸ்ஸை விட இப்போ 2வது டைம் அவன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்ய. அப்படியே நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் மெய் மறந்து இருக்கீங்க. உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அவங்க கையை லாக் பண்ணுறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஹே நர்வஸ் ஆகாது, ஒன்றும் இல்லை, இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ அவன் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண. உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை இது வேணாம், எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் வேணாமே அடிக்கிறீங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பண்ண. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை வேணாம் வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு கற்றுட்டீங்க. இதாண்டி ப்ளஷர், இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பெல்ட் எடுத்து அவங்களோட டைஸ்லேயே அடிக்கிறான். நிஜமாக எனக்கு வலிக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணணும், இப்படி வேணாமே நார்மலாக பண்ணலாமே அப்படிங்கிறீங்க. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொண்டு போய் ஒரு டேபிள் மாதிரி இருக்கல படுக்க வைக்கிறான். இப்போது அப்படியே நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா செய்ய உங்களால் முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அவனுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அங்கே ஃபுல்லாக அப்படியே அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறான் அந்த ப்ளே ரூமில். நீங்களும் அப்படியே வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு இது வேணாம், எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேங்கிற மாதிரி அவனால் அழுகிற மாதிரி ஆயிடுங்க. அவனுக்கும் நீங்கள் அழுகிற மாதிரி பேசுறது கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு இப்போது அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு போகிறான் அவனோட ரூமுக்கு. கொஞ்சம் நேரம் தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். அதுக்கே நீங்கள் தாங்கலை, உங்களால் முடியலங்கவும் தூக்கிட்டு அவங்க ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சிடறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க அப்போது நான் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் மேலே விழுந்து ஐ லவ் யூ அப்படிங்கிறான். மீ டூ அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் கழுத்தில் பைட் பண்ணி அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களால் முடியல மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. புதுசாக இருக்க உங்களுக்கு உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் அவன் இன்சர்ட் பண்ண. நீங்கள் வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. நாய்வா அப்படின்ட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே உங்களை மீண்டும் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் ஃபிட்டவே முடியல. உங்களுக்கும் காலெல்லாம் அப்படியே நடுங்கிற மாதிரி ஆயிடுது. பிகாஸ் அவங்களுக்கு வெஜினா கிழிஞ்சு பிளட் டை வந்துடுது. அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் அவனும் விடுற மாதிரி இல்லை. அவன் எப்போவுமே சாட்டர்டே கூட்டிகிட்டு வந்தால் சண்டேலாம் அனுப்பிச்சி விட்ருவான். பட் இப்போது 3 டேஸாக எது ராத்திரி எது பகல்னு தெரியாமல் உங்கள் ஃபோன் ஒரு பக்கம் சுவிட்ச் ஆஃபே ஆகி கிடக்கு. அதை கூட நீங்கள் பார்க்கல. நீங்கள் இவனோட இருக்கீங்க. இங்கே மியாவும் உங்களுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு, ஊருக்கு நேரம் வந்திருக்கணும், 3 நாள் ஆச்சு இன்னும் காணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பயந்துட்டுருக்கா. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. நீங்கள் டே நைட்டுன்னு தெரியாமல் அவன் கூட ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனுக்கே இது ஆச்சரியம் தான். எப்பட்றா 1 டேக்கு மேலே எவளையும் நம்ம வச்சுக்க மாட்டோம், இவக்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். 4வது நாள் அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்க. அவனும் எழுந்து உட்காந்துருக்கான். இப்போ அவனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணால் சார் உங்களுக்கு இப்போ ஷூட்டிங் இருக்குது, இப்படியே இருந்தால் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவனுக்கும் சில ஆல்பம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால ஷிட் இவ மயக்கத்தில் நான் அத்தை மறந்துட்டேனே அப்படின்ட்டு அவனும் ரெடி ஆகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவனும் ஓகே
அவள் எந்த கிளம்ப போகிறா அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து வாட்ச்மேன் கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொண்ணை எழுந்தா இதை கொடுத்துரு, அப்புறம் அவன் நம்பர் வாங்கி வை, எப்போ தேவைப்பட்டாலும் கூப்பிட்றேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடான். இங்கே நீங்களும் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. 3 நாளாக வச்சு செஞ்சதில் அவங்களால முடியல, காலெலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. 2 நாளாகவே அவன் தான் அவங்கள தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் விடுறது தூக்கிட்டு வரதுன்னு இருக்கான், சாப்பாடெல்லாம் கூட ஊட்டி விட்டுருப்பான். நீங்கள் உண்மையிலே அவன் அவ்வளோ உப்பாஞ்சானா அப்படின்னு இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான்ட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அவன் லவ்வில் அப்படியே கரைஞ்சி போயிருக்கீங்க. எழுந்து எங்கேயோ அப்படின்னு பார்க்குறீங்க, அங்கே இல்லை. நீங்களும் அப்படியே அந்த டவல் எடுத்து மேலே சும்மா ரேப் பண்ணிட்டு அந்த ரூமே தேடுறீங்க, காணோம். சரி குளிச்சுட்டு கிளப்பலான்னு நீங்கள் குளிச்சுட்டு அவன் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் வியோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்களோட பேக்கெல்லாம் ரூமில் தானே நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டுலாம் வரல. ஸோ உங்கள் ஹேண்ட்பேக் மட்டும்தான் அங்கே இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வியோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. வந்து அங்கே எல்லா இடத்துலையும் தெரியுங்க, அவனை காணோம். நீங்கள் ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு இப்போ அப்படியே கீழே வந்து வாட்ச்மேன் தான் இருக்கார். என்னம்மா எழுந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. நீதாம்மா இத்தனை நாள் இங்கே இருந்திருக்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், தம்பி எப்பயும் வீக்கெண்ட் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே அனுப்பிச்சிடும், செட்டில்மெண்ட் முடிச்சு. நீ மட்டும்தான் 3 நாள் இருந்திருக்க. என்ன? ஆமாம், அங்கே ப்ளே ரூம் இருக்கே தெரியுமில்ல, அது அங்கே பார்த்தா எப்போவுமே மோன் பண்ணிகிட்டே இருக்க சவுண்ட் கேட்கும். அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுறது, நான் வாட்ச்மேன் தானே, கேட்கவா முடியும், பெரிய இடம் கொடுக்குற காசு வாங்கிட்டு. ஆனால் உன்னை பார்த்தா இந்த நாட்டு பொண்ணு மாதிரி தெரியலையம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கோ இவ சொல்ல சொல்ல அப்படியே அடிவையெல்லாம் கலங்குது, அழகியாக வருது. என்ன சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவர் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஏதோ நானா? ஏம்மா நீ வேற, இந்த பாரு உனக்கு தான் இந்த பணம். பணமா? எதுக்கு? என்னம்மா புரியாத பொண்ணாக இருக்க, சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு, அவர் கூட இருந்ததுக்கு. அதுவும் எல்லா பொண்ணும் ஒரே நாளில் போயிடும், இன்னும் 3 நாள் வச்சுருக்காரு. ஸோ உனக்கு இந்த ஒரு நாளைக்கு 10 லட்சம்னு 30 லட்சம் இதில் இருக்குமா, பார்த்துக்கோ. அப்புறம் அவர் நம்பர் கொடுத்துருப்ப சொன்னார், எப்போ வேணாலும் கூப்பிட்றாரோ வரலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அவ்வளோதான் பணம். இப்போ என்ன நினச்சாரு, நான் என்ன ப்ராஸ்டியூட்டா? ஓ மை காட், எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துட்டேனே. மியா அப்போவே படித்து சொன்னான், அட பாவி உன்னை போய் ஐடல் அப்படி இப்படி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சீ நீ இவ்வளோ கேவலமான புத்தி உள்ளவனா, உன்னை போய் எப்படியெல்லாம் என் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். காதல்னு சொல்லி எனக்கு ஏமாற்றிட்டேடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு அழுகியாக வருது. உங்களால் அங்கே நிற்க கூட முடியல, காலாம் நடுங்க. என்னம்மாச்சு அப்படின்னு ஒரு பார்க்க, இந்த பணம் எனக்கு வேணாம். இல்லைம்மா வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நான் ஒன்றும் பணத்துக்கு வர பொண்ணு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்டேருந்து 1 ரூபாய் எடுத்து அதோட சேர்த்து வச்சு இதை அந்த ஆள் மூஞ்சிலே விட்டு அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே கிளம்புறீங்க. அப்படின்னு அவர் கூப்பிடக்கூட நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, அழுதுகிட்டே ஓடுறீங்க. அவங்களால முடியல, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, அப்படி இருக்குது. என்னை ஏமாற்றிட்டானா 3 நாளாக ஒருத்தன் கூட சே அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே போகிறீங்க. இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு அதே ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நடப்படமாக தான் கொரியாலேருந்து கிளம்புறீங்க. வரும்போது தான் ஃபோனில் வந்து சார்ஜெலாம் போட்டு இதான் மியாக்கே கால் பண்ணேன். என்னடி ஆச்சு, 3 நாளும் உனக்கு காணும், இன்னும் நீ வரலன்னா நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன்டி. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், எம்பசியில் பேசணும்னு சொல்லிட்டு வேலை நீயே கால் பண்ணிட்டேன், என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லடி, அது வந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டேன், அதான். சாரி பச்சி, இப்போ கிளம்பிட்டேன், வந்துடுவேன். ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ஃபோனு கீழே விழுந்து டெம்பர் கிளாஸ் போயிடுச்சா, அதான். சரி சாரி, டிஸ்பிளே போயிடுச்சா, அதான் என்னால் அவனை காண்டாக்ட் பண்ண முடியல, அது ஃபோனெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறீங்க. ஓ அவ்வளோதானா? அவ்வளோதான் மச்சான், இப்போ இன்னும் காலத்தில் ஃப்ளைட் ஏறிடுவேன், அங்கே வந்து பேசுகிறேன் மச்சான் அப்படின்னு கட் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. நீ இருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக விடலடி, எப்போவுமே கூட இருந்து உன்னை விட்டு போச்சு வந்து யார் ஒரு பொண்ணு எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துட்டு நிற்கிறேன். நல்லா வாழவே தகுதி இல்லாதவ, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, எப்படிலாம் இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். நானும் கருத்தியாக தாண்டி இருந்தேன், இந்த விஷயத்தை இப்படி கோட்டை விட்டேன்னு தெரில. ஐயோ நான் அடிச்சுட்டு அவளுக்கு எல்லாருமே அவங்களே பார்க்குறாங்க, உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த நிலமையில எப்படி புலம்ப விட்டானே படுபாவி, எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுங்க. இந்தியா வந்து இறங்கணும், அவ்வளோ அழுக வருது. நீ அவள் தான் பார்க்க போகிறீங்க, அவ்வளோ மேரேஜ்லாம் முடிச்சுட்டு இப்படி வந்துட்டா. ஸோ நீங்கள் அவளை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுக, என்னடி ஆச்சு அப்படிங்கிறா. உன்னை இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தது இல்லை, அதான். என்னடி அதுக்கு அப்படி அழுத?
பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவங்க மூஞ்சி பார்க்க ஒன்றும் இல்லை மச்சான், அதான் கொஞ்சம் உனக்கு பிரிஞ்சதோ திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், அதான் மச்சான் அப்படின்னு அப்படியே சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் கண்ணை தொடச்சிவிட்டு கல்யாணத்தில் நடந்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அங்கே என்னடி ஆச்சு எங்கேயோ பார்த்தியா, அப்புறம் எங்கே ஃபோட்டோ கட்ட அப்படி இப்படின்னு அவள் கேட்க உங்களுக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க கூட மனசே இல்லை, அவ்வளோ கடுப்பாகுது, இப்போ அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறதே நீ இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமா அது ஃபோட்டோஸ்லாம் இல்லடி எடுக்க முடியல அப்படின்றீங்க, ஓ ஆட்டோகிராஃபாக அது வாங்கினியா, அது ஒன்று தான் கேடு அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே கடுப்பில் ஆட்டோகிராஃபி கிழிச்சு போட்டு வந்திருப்பீங்க, ஃபோட்டோஸும் டெலீட் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் அதுவும் வாங்க முடியல, என்னடி ஃபேன்மேட்லாம் இருக்குன்னு தானே சொன்னேன், நீ போனியா இல்லையா, இல்லை மச்சான் போனதுலேருந்து எனக்கு ஃபீவர், என்னடி சொல்கிற, ஆமாம் மச்சான் எனக்கு அந்த கான்சர்ட் போயிட்டு வந்து ஃபீவர் வந்துருச்சு, அதனால தான் என்னமோ சரியில்லை அப்படின்னு மியா பார்க்க நீங்கள் இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக வளரிடுவேன்னு அப்படியே ஹஸ்பண்ட் சரி மச்சான் டயர்டாக இருக்குது நான் படுக்கிறேன் அப்படின்னு போய் படுத்துக்கிறீங்க, இப்போ பக்கத்தில் இருக்க தலைவாணி எங்கேயும் ஃபோட்டோ தானே இருக்கும், ஸோ எட்டி ஒரு வாதை தள்ளி விட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க, அவ்வளோ உங்களை ஆச்சரியமாக பார்க்குறா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே டே ஸ்கிப் ஆகுது, இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க, ஸோ ஸ்டடீஸை முடிக்காமல் எங்கேயும் போக முடியாது, ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நடந்ததெல்லாம் மியா கிட்டே சொல்லவும் இல்லை, திட்டுவா அடிப்பா அப்படின்ட்டு பயந்துட்டு சொல்லாமல் இருக்கீங்க, ஒரு மாதிரியாகவே இருக்குது உங்களுக்கு, இப்படியே காலேஜ் போக வர இருக்கீங்க, அப்போ ஒன் டே உங்களுக்கு ஒரு மாதிரி கிருகிருப்பாக இருக்குது, நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க மியா வந்து என்னடியாச்சு போகலாம் காலேஜ் வா அப்படின்னு கூப்பிட்றா, இல்லை மச்சான் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் எதுவும் பண்ணுதா, சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை மச்சான் நீ போ, ஏன் என்னால் ஒன்று நீ லீவ் போகிற வேஸ்ட்டாக, நான் இந்த பக்கத்தில் இருக்க கிளினிக் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், ஷோர் நீ போயிட்டு வந்துடுவியா, போயிட்டு வந்துடுவேன்டி, இத்தனை நாள் அப்படி தானே இருந்தேன், இல்லை நீ கொரியா போயிட்டு வந்ததுனே சரியில்லை 2-3 மாதமாக ஒரு மாதிரியாக இருக்கா, அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நீ போ நான் பார்த்துக்கிறேன், சரி அப்படின்ட்டு அவள் போக்க நீங்கள் இப்போ பேக்கெலாம் மாட்டிட்டு உங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு பதறிக்கிட்டு பக்கத்தில் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற கிட் வாங்கிட்டு வரீங்க, பயமாகவே இருக்குது, இது எப்படி மருந்து அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே போய், ஏன்னா 2 பேருமே வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ பயந்துகிட்டே போய் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, 2 கோடு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா அங்கே இருக்கேன் அப்படின்னு வந்துருச்சு, பார்த்ததுமே தூக்கி வாரி போட அப்படியே அந்த கிட்ட தூக்கி விட்டு வச்சுட்டு ஐயோ போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு அழுகுறீங்க, அப்படியே உங்களால் தாங்கிக்கவே முடியல, இந்த கதையில் நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு கழுகியாக தாங்கலை, அங்கேருந்து அப்படியே வெளியில் வரீங்க, பக்கத்தில் பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு, இதில் குதிச்சு செத்துரும் அப்படின்ட்டு மேலேருந்து அப்படியே குதிக்கலான்ட்டு அங்கே இதில் ஏறிட்டுருக்கீங்க, ஸோ அப்போ அந்த பேரேஜில் கிட்ட இங்கே குதிக்கலான்னு குடிக்கும் போது டக்குன்னு யாரோ கைப்பிடிக்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, நல்லா இருக்குடி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறா, வேறு யாரும் இல்லாமையாவே தான், அவளை பார்த்தது மச்சான் அப்படின்னு போய் ஹக் பண்ணி அழுக, ஊங்கி ஒரு அரை கணத்தில் அப்படியே நீங்கள் அழுதுட்டேக்க தெரியும்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு, அதான் காலேஜ் போல என்ன தான் பண்ணுறேன்னு பார்த்தேன், இதை அங்கே தான் பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி போட்டு வந்த கிட்ட எடுத்து காட்ட மச்சான் அது என்னடி நடந்துச்சு, எவன்டி இப்படி பண்ணது சொல்லி தொலைடி, கொரியா போனியா அங்கே எதுவும் நடந்துச்சா யாருன்னு சொல்லு, எப்படியாவது போலீஸ் வச்சு அவனை முட்டி தட்டி உள்ள தள்ளாம விடக்கூடாது, ஏன்டி இவ்வளோ விஷயம் நடந்து கேட்டு சொல்லவே இல்லை, இத்தனை மாதமாக பைத்தியம் மாதிரி இருந்தியா, ஏன்டி நீ அழுதுகிட்டே இருக்கும்போது நினச்சேன் நைட்டெல்லாம் எதுக்குடா இப்படி அழுகிறான்னு, என்னடி ஆச்சு சொல்லிடி அப்படின்னு அவள் துரி கேட்க, மச்சா நம்பிங்கும் இல்லை, அவருக்கு என்னடி அவன் தான் மச்சான் காரணம், என்னடி சொல்கிற வளராதடி, அவர் பெரிய ஸ்டார், அவர் எப்படி, நான் வளரல மச்சான் அவன் தாண்டி காரணம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல அவள் அப்படியே வாயில கவிச்சிட்டு, அட பாவி அவனா என்னடி சொல்கிற, ஆமாம் மச்சான் டெவல் மச்சான், அவன் டெவல் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனான், அங்கே என்னென்னமோ இருந்தது, அங்கே தான் எல்லா பொண்ணுங்களையும் என்ன மாதிரி நினச்சிருப்பாண்டி அப்படின்னு அழுகுறீங்க, அனாதையாக இருக்காது ஏன் தப்பாடி, என்னை பெற்றவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க, நான் என்னடி பண்ணுவேன், எனக்கு நல்லது கெட்டது சொல்ல யாரும் இல்லை, நீ சொன்ன நல்லது கெட்டது என் மண்டையில் ஏறல, கடைசியில் என் கற்பை வாழ்ந்துட்டு வந்து நிற்கிறேன், என்ன மாதிரி ஒரு குழந்தை உருவாகக்கூடாது, அதனால தான் நான் இப்படி ஒரு பைத்தியக்காரி, பேசாமல் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் போய் கலைச்சிடலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க கைப்பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன், இல்லை நான் வரல, என்னடி உழைச்சிருக்க, இவ்வளோ நாள் யாருக்காக வாழ்றேன்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை நம்பி என் வயிற்றில் ஒரு உயிர் வந்திருக்கு, அதை
நான் பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். லூசா நீ? கல்யாணம் ஆகாம ஒருத்தி புள்ள பெற்றுக்கிட்டா இருந்துட்டு போகிற. என்னை யார் கேட்க போகிறா? எனக்கு யாருமே இல்லடி. இதுக்காகவாத நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி என் குழந்தை இருக்கக்கூடாதுடி. அது என்னடி பாவம் பண்ணுச்சு. என் அம்மா அப்பா பண்ண தப்ப நானும் பண்ண விரும்பலடி. அப்படிங்கிறீங்க? அப்போ நீ பெற்றுக்க போறியா? ஆமாம் மச்சான். சரி, நோ ப்ராப்ளம். இப்போ என்ன உனக்கு 3-4 மந்த் தான் இருக்கும். செமஸ்டர் முடிஞ்சு தான் வயிறு தெரியும். நோ ப்ராப்ளம். அப்போ நம்ம ஸ்டடீஸை முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. பேபிலாம் பார்த்ததுக்கப்புறம் நீயும் உனக்கான ஒரு வேலையை தடிக்கோ. பேபியை 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் மச்சான். இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. நான் வரல. கலைக்க கூப்பிடலடி. செக் பண்ணி பார்க்கலாம். பேபி க்ரோத்தை தெரிஞ்சுக்கலாம் வா. உள்ளே போய் செக்கப்லாம் பண்ணிவிட்டு 3 மந்த்ஸ் ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்குள்ளே மியா எதுவும் சொல்ல வரா நீங்கள்? அவர் இந்த நாடு இல்லை, வெளிநாட்டுக்கார். என்னம்மா சொல்கிற? ஆமாம், லவ் மேரேஜ் அப்படின்ட்டு கையில் போட்டுக்க ரிங்கை காட்டுறீங்க. ஆக்சுவலி அவன் ஒன்றா இருக்கும்போது உங்கள் கையில் ரிங் போட்டுட்ருப்பான் ஐ லவ் யூன்னு. ஸோ நீங்கள் அதை நம்பி தான் உங்களையே கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ரிங்கை காட்ட எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லை இதுக்காவது யூஸ் ஆகுது, நல்ல வேலை தூக்கி போடாமல் இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரிங்கை காட்ட அவங்களும் மேரேஜ் ஆனவங்க தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் நேம் அது வந்து இவ்வளோ சொல்லிட்டியோ அதையும் சொல்லு மிங்கியும் அப்படின்னு அவன் சொல்கிறா. இது என்ன பேர் அப்படிங்கிறவன் டாக்டர் பார்த்துட்டு சரின்னு ஓகே அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாததில்ல. ஸோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பாப்பா ஹெல்த்தியாக இருக்குது, நீங்களும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் தான் இதாக இருக்கீங்க, ஸோ நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் எழுதி தரேன். தேங்க்யூ மேம். அடுத்த செக்கப் மந்த்லி ஒன்ஸ் வந்தால் போதும். சரி மேம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு 2 பேரும் ரூம்க்கு வந்துடுறீங்க. யார்ட்டையுமே வெளியில் சொல்லலை. உங்கள் எக்ஸாம்ஸில் ஸ்டடீஸில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க. ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் அதை முடிச்சா தானே குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் ஏதோ தானே இருந்துட்டேன், இன்னும் குழந்தைக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே படிக்கிறீங்க. உங்கள் வேலை இப்படியே தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டடீஸும் முடியுது, உங்களுக்கு வயிறும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை தெரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போது மியாவும் உங்களை சரிடி என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றா. இல்லடி இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து சரியாக இருக்காது. டாக்டர்கிட்ட சொன்னால் அத்தையே போய் வீட்லேயும் சொல்லிக்கலாம் விடு. இருந்தாலும் அம்மா அப்பா என்னை பற்றி அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, வாடி அப்படின்னு நான் கூப்பிட்றா. நான் வெக்கேட் பண்ணிவிட்டு வரேன், நீ கிளம்பு. ஏன்டி என் கூட இல்லடி நான் செக்கப் இருக்குல்ல அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிடி நானே இருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இவர் அதெல்லாம் இல்லை மச்சான், நீ போ, நான் வெக்கேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துடுறேன். நான் செக்கப் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வேலை பார்த்துட்டுருக்கலாம், அதையும் வரலன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஷோர்? ஷோர் மச்சான், நீ போ, நான் வந்துடுறேன். சரிடி பார்த்து வா அப்படின்னு அவள் சொல்லிட்டு மியா கிளம்புனதும் உங்களுக்கும் மியோவோட போக இது இஷ்டம் இல்லை. அவங்க அப்பா அம்மா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிலாம் தோணுது. இனிமேல் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆஸ்திரேலியா போயிடுறீங்க. மியாவோ உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமல் அங்கே வந்து தேடினமோ தான் தெரியுது நீங்கள் அங்கேயே இல்லைன்னு. அவ்வளோ ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு மனசு உடஞ்சு போயிடா. இருந்தாலும் சரி எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு விட்டுறா. தெரிஞ்சுக்கிறா நீங்களாக தான் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. என்னைக்காவது நீங்களே திரும்பி வருவீங்க அப்படின்னு. இங்கே நம்ம மிங்யூ சார் அவரோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படி வரான். அந்த சாட்டர்டே ஆனால் அந்த வீட்டுக்கு வர்றது சகஜம். ஆனால் இப்போல்லாம் அவன் நினைவில் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. வந்ததுமே உங்களை தான் தேடுறான். எங்கே போயிட்டாலாம் அப்படின்னு வாட்ச்மேன்ட்ட போய் அது இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க சார், அது நானே சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன், அந்த பொண்ணும் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். என்ன போயிட்டாளா? ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு போனாலா? இல்லை சார் எதுவும் கொடுக்கல. அப்புறம் அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு பானத்தை எடுத்துகிட்டு வந்து இதையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது அப்படின்னு பார்க்குறான். இது என்ன நான் அவளுக்கு கொடுத்த பணம் அதோட 1 ரூபாய் அதிகமாக வச்சுருக்கு, இது என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். கூட இந்த அசிஸ்டண்ட்டோ பாஸ் அந்த பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை போல், அதான் நீங்கள் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருக்கு. வாட் என்ன சொல்ல வர? இந்த காலத்தில் எப்படி பற்றியா பணம் வாங்காமல்? பாஸ் நீங்கள் அந்த பொண்ணோட இருக்கும்போது என்ன சொன்னீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுவும் அவங்கக்கிட்ட உங்களோட கண்டிஷன்லாம் சொல்லி சைன்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்போது என்ன சொல்லி அவங்கள அது அப்படின்னு நம்ம யோசிச்சு அவள் அந்த மாதிரி பொண்ணுன்னு எனக்கும் தெரிஞ்சு எனக்கும் அவள் வேணும்னு நினச்சேன். அதனால தான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதான் பஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். அந்த பொண்ணு அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுவும் அந்த பொண்ணு ஒரு இந்தியா. ஸோ
இப்போ நினைக்கும் போது நல்லாவே தெரியுது அந்த பொண்ணு வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. அந்த பொண்ணு உங்களை உண்மையிலே லவ் பண்ணியிருக்கு. அதனால வந்திருக்கு. நீங்கள் பணத்தை கொடுத்ததும் அது அவமானமாக நினச்சி போயிடுச்சு. அதான் அது கூட சேர்த்து ₹1 கொடுத்து இப்போ உங்களை அங்கே அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தியிருக்கு. வாட்? ஆமாம், உங்களுக்கு இந்த பணத்தை உங்கள் கூட இந்த பொண்ணுங்களுக்கு தான் நீங்கள் இது வரைக்கும் பணம் கொடுத்துருக்கீங்க. அந்த பொண்ணு நீங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்கா. பிளட்டி அவளுக்கு எவ்வளோ திமிரு. சரி, அது எனக்கு மேட்ரு இல்லை. ஆனால் ஏன் எல்லாரும் பணம் வாங்கிட்டு கூட இருக்கிறவங்க தானே, இதில் இவ மட்டும் என்ன விதி விலக்கா? சரி, நம்பர் கூடயே கொடுக்கல. சரிப்பா, ஒரு பச்சி போனால் என்ன பழது கிடைக்கும், போனால் விட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு அவன் விட்டுறான். அதுக்கப்புறம் நாளாக எத்தனையோ கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வரான். பட் அவங்களோட அவனால் இருக்கவே முடியல. அந்த பிளே ரொம்ப பார்க்கும்போதெல்லாம் உங்களோட அவன் இருந்த ஞாபகங்கள் தான் வருது. யாரையுமே அங்கே கூட்டிகிட்டு போகவே தோண மாட்டேங்குது. உங்களை அப்புறம் தேட ஆரம்பிக்கிறோம். கேர்ள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். இப்போலாம் அங்கே வந்தாலே உங்கள் நினைவு மட்டும்தான். எங்கடி இருக்க? நம்பர் கூட கொடுத்துட்டு போகல, உன்னையே தேட வச்சிட்டல. என் கண்ணில் மாட்டாமையே போகிற அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். பாஸ், எவ்வளோ நாளைக்கு இன்னும் இப்படி இருக்க போகிறீங்க? ஷூட்டிங்லாம் வரதே இல்லை நீங்கள் சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்க? சாரி பாஸ், சொல்லி கேட்கல. இப்போது அவங்க கூட உள்ளவங்களாம் உள்ளே வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, சரியாக வரமாட்டேங்கிற, நமக்கு ஆல்பம்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, கான்சர்ட்டுக்கும் வரமாட்டேங்கிற. அது கொஞ்சம் மைண்ட் அப்செட். என்னடா ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கா, என்னதான் உனக்கு பிரச்சனை? அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ. எங்களை மாதிரி அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவது செட் பண்ணோம். இப்படி மொட்டை பையனா ஜாலியாக சாட்டர்டேன்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு? இப்போ சாட்டர்டே யாரையும் கூட்டிகிட்டு வரமா தெரில, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க நடந்ததெல்லாம் சொல்லி வச்சா எனக்கு அவள் வேணும்டா, நான் அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சுத்தம் ஏன்டா மூதேவி, நீ ஏன் உன் லைஃப்பில் மண்ணாடி போட்டுட்டு இப்போ திரும்ப பார்க்கணுன்னு சொன்னால் எங்கேருந்து? அந்த பொண்ணு இந்தியா தானே, அங்கே வேணா போய் எனக்கு அவள் பேர் அவள் இந்தியா இது மட்டும்தான் தெரியும். அதை வச்சு எப்பட்றா? எங்கே கேட்டா நீ தான் தேவையில்லாமல் உன்னை தேடி வந்ததை துரத்து விட்டு இப்போ தேடி தள்ளிற. ஃப்ரெண்டாக எங்களால் முடிஞ்சது இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க. நீ வேணா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு உன் ஆளை தேடிப்பார், கிடைச்சா கூட்டிகிட்டு வா, அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரி மச்சான், டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே மிங்கோக்கும் இருக்கவும் இல்லை. அவள் எங்கே என்னை விட்டு இப்படி போயிருப்பா, அவளை நான் விட மாட்டேன், நீ எனக்கு வேணும்டி அப்படின்ட்டு அவனும் வெறி பிடிச்ச மாதிரி உங்களை இப்போ தேட ஆரம்பிக்கிறான். அவன் அசிஸ்டண்ட்டும் பாஸ் நமக்கு ஷூட்டிங் ஷட் அப், எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல இவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து உங்களை தேடாத இடம் இல்லை, எல்லா பக்கமும் தேடுறான், என்ன சொல்லி தேடுறது? பட் நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு அவனா எப்படி வந்திருப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் அவங்க வந்தது அப்போ வந்த லிஸ்ட்லாம் எடுத்து அதுலேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருப்பீங்கிற மாதிரி உங்கள் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி வர அங்கே ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் தெரியுது நீங்கள் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ படிப்பை முடிச்சும் கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு அங்கேயே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. அவனால் நம்பவே முடியல. என்ன இங்கே இல்லையா, என்னை விட்டு போயிட்டாளா, எப்போ தான் நான் இவ்வளோ பார்க்க போகிறேன்? சாரிடி, இருந்தப்போ எனக்கு தெரியல, அந்த 3 நாள் சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போது ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்குது. ஏன்டி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, லவ்னு ஒன்று நான் ஏமாற்றிட்டேனா அப்படின்ட்டு இப்போ தான் பண்ண தப்பெல்லாம் அவனுக்கு புரியுது. ஸோ உங்களை ஒவ்வொரு தேட ஆரம்பிக்கிறான். நீங்கள் இங்கே உங்களுக்கு ஒரு வழியாக பேபி பிறந்தது, மியாவுக்கு கால் பண்ணுறீங்க, எங்கடி இருக்கா, ஏன்டி சொல்லவே இல்லை அப்படின்னு மியா திட்ட. சாரி மச்சான், உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் இங்கே நல்லா தாண்டி இருக்கேன், நான் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல. சரி மச்சான் நான் வரேன். வேணாம் ப்ளீஸ், கொஞ்ச நாள் நான் இப்படியே இருக்கேன். சரி மச்சான் ரிலாக்ஸ் ஆகு, நானே ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறா. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு மியா நீங்களும் இப்போ பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. எப்பிலாக் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க மேனேஜர். டேரக்டரோட நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கெல்லாம் அங்கே போனால் ரொம்ப பிடிக்கும், எல்லாரோடையும் விளாண்டுட்ருப்பா. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க அவ்வளோ மம்மி போரிங் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நான் அவங்களோட விளாண்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்டாஃபுங்க ஒர்க் டைமில் எதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் யாரும் எதுவும் பண்ண மாட்டேன், கண் பார்வையில் இருக்கேன் அப்படிங்கிறா. இங்கே இருக்கணும், இங்கே போயிடாத. ஓகே மம்மி அப்படின்ட்டு வெளியே வந்தவளோ அங்கெல்லாம் ஸ்டாஃப் கேர்ள்ஸ்லாம் பேபி எப்போ வந்தீங்க அப்படின்னு பேசிட்டு அப்படியே கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ இப்போ தான் வந்தேன் மம்மி, உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மம்மிக்கு தெரியாமல் வெளியே போய் விளையாடலாமா?
என்ன விளையாடலாம், பேபி ஓடுவியா, நான் பிடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பான்ற குட்டி பொண்ணுங்க, அதாவது சாரி நார்மல் டீனேஜ் பொண்ணுங்க. ஸோ அவளை வந்துட்டு அப்படியே துரத்தா அவள் ஓடுறா. ஸோ இப்படி ஓட அங்கே 17 குரூப் கான்சர்ட்காக வந்திருக்கு. ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் அவங்க வர இங்கே பேபியோ பிடிக்க வரவங்கள பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடினவ முன்னாடி வந்த மெங்கியும் கவனிக்காமல் அவன் மேலேயே மோதி கீழே விழுக்க போகிறா. சேம் நீங்கள் எப்படி அவனை மோதுனீங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணும் அதே மாதிரி. ஸோ அவன் அப்படியே குட்டி பார்த்து அப்படின்னு விழுக போனவளை கரெக்டாக பிடிச்சிட்றான். பிடிச்சி அப்படியே தூக்க அந்த பொண்ணு அப்படியே அவங்க அப்பனை மாதிரி இருக்குது. ஸோ மிங்கும் மாதிரியே இருக்குது அந்த கேர்ள். அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு பார்க்க உன்ன மாதிரியே இருக்குல்லடா அப்படின்னு. ஆமாம், எனக்கு கேர்ள் பேபி இப்போ இருந்தால் இப்படி தான் இருப்பா அப்படின்னு மிங்கும் எதார்த்தமாக சொல்ல. என்ன அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்க்க, ஆமாடா நான் கேர்ள் பசங்க போட்டால் இப்படி தானே இருப்பேன், அது மாதிரி இருக்கால, ஸோ க்யூட்ரா. ஆமாம், உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் பாப்பா ஓடுனதை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டாளே, எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காளா, ஐயோ எம்டி பார்த்தாருன்னா அவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக இப்போ பின்னாடி வந்திருப்பீங்க. ஸோ போகும்போது விழுக போகும்போது நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு பேபியை தான் பிடிக்க வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் மிங்கும் மூஞ்சியை கவனிக்கலை, கொடுக்கணும்னு ஓடி வந்த நீங்களும் பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு பேபி தூக்க. இப்போ தான் மிங்கும் உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் அப்படியே ஆச்சரியத்தில் உங்களே பார்க்க. ஒரு நிமிஷம் நீங்கள் பேபியை வாங்கும் போது தான் அவனை அப்படியே பார்த்து உங்களுக்கும் இருக்குது டக்குன்னு நீங்கள் அச்சத்தை மூஞ்சில் கடிக்காமல் சாரி சார் அப்படின்னு யாருனே தெரியாதுன்னு பேச மாதிரி, அது பேபி தெரியாமல் மோதிருப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படின்ட்டு மிங்கும் உங்கள் கையை பிடிக்கிறான். சார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன தெரியல உனக்கு அப்படின்னு கேட்குறான். இது என்ன சட்டத்தனமான கேள்வி, எனக்கு மட்டும் இல்லை வேர்ல்டுக்கே தெரியுமே, கேபாப் சிங்கர் மிங்கவும் தெரியாத யாரும் இருப்பாங்களா, நல்லாவே தெரியுமே. அது இல்லை நான் அப்படின்னு எதை சொல்லுவாரான். சாரி சார் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே நினைக்கிற. இப்போ பாய்ஸ்லாம் என்னடா அப்படின்னு, மச்சான் இவ தான், நீ தேடிட்டு இருந்த அவ்வளோ தான் மச்சான், சிஸ்டர் மேலே செம்ம கனில் இருக்காங்க போல், சரி சமாதானப்படுத்து. அது மட்டும் இல்லை இப்போ நீ போகிறது சரியாக இருக்காது, ஏன்னா அங்கே பார் நம்ம பார்த்துட்டு கூட்டம் கூட ஆரம்பிக்குது, வா ஃபஸ்ட்டு ரூமுக்கு போ அப்புறம் பேசிக்கலாம். சரி மச்சான் அப்படின்னு அவங்கவுங்க ரூமுக்கு போக இங்கே வாழ இருக்கவே முடியல. ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறான். சரி என்ன வேணும் ஆர்டர் ப்ளீஸ் அப்படிங்க. ஆர்டர்லாம் இல்லை, உங்கள் மேனேஜர் கொஞ்சம் ரூம் குறைச்சணும். சரி என்ன இஷ்யூஸ், அவங்கள வர சொல்லுங்க நான் பேசணும் அப்படிங்கிறான். அடுத்ததான் அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ இவன் நான் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு பதட்டமாகுது. ஐயோ இவனை பார்க்காத வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம், குழந்தைய வேறு பார்த்துட்டான், அதை பற்றி தான் கேட்பானோ, கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. இல்லை அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, இது ஏன் குழந்தை, எனக்கு குழந்தை இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாதுல்ல, இப்போ தெரிஞ்சுட்டு வந்து உறவு கடான்னு நான் தூக்கி கொடுத்துடணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறான்னு அப்படின்ட்டு போய் ரூம் கதவை நாக் பண்ணுறீங்க. அவன் திறந்ததும் அப்படியே உங்களை பார்த்து டக்குன்னு உள்ளே இழுக்க நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஏன் தெரியாமல், அதுக்கு தான் பதில் அப்போவே சொல்லிட்டேனே, எங்கடி நம்ம பேபி, எதை நம்ம பேபியா, அவள் என் குழந்த, நான் இல்லாமல் எங்கே தெரிய வந்தா, அவள் டிஎன்ஏ டெஸ்ட்டே தேவையில்லை, என்னோடய பொண்ணுங்கிறது மூஞ்ச பார்த்தாலே இது. ஆமாம், அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு உறவு கொண்டாட வந்திருக்கீங்களா, ஃபஸ்ட்டு அவன் என் வயதில் வருவான்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை நீங்கள் என் கூட இருந்ததுக்கு பணம் கொடுத்தவர் தானே, உங்களுக்கு எனக்கு வந்து எல்லாம் முடிச்சு போச்சு, இப்போ இதுக்கு மறுபடியும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்குமான எல்லாம் முடிச்சு போச்சு, நான் போகிறேன். ஃபேன் கேர்ள்னு சொல்லி என் பின்னாடி சுற்றி வந்த இரவாடி நீ அடிக்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கு தான் நல்லா செஞ்சிட்டிங்களே, உங்களை போய் லவ் பண்ண பாருங்கள், என்ன சொல்லணும் எல்லாம் என் நேரம் அப்படின்னு தலையில் அடிச்சிட்டு நீங்கள் இப்போ விடுங்க நான் போகிறேன், இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லை, என் குழந்தை அவளை நீங்கள் பார்க்கறது கூட நான் விரும்பலை, திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க இங்கே எங்கேயாவது போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மிரட்டிட்டு அப்படியே வெளியே போக போகிறான். கையை பிடிச்சி அப்படியே இருக்கா மேலேயும் வந்து மோதி நிற்கிறீங்க. என்னடி பேசுகிற, நீ இல்லாமல் இத்தனை வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஏன் சார் நான் இல்லாட்டி என்ன, உங்களுக்கு தான் நிறையா கேர்ள்ஸ் இருக்காங்களே, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த ரூமில் போய் குச்சால் பண்ண வேண்டியதானே, பண்ணாமே இருந்திருப்பீங்க, பண்ணலையே, பண்ண முடியலையே, ஒன்று அந்த 3 நாள் உன் கூட இருந்ததுக்கப்புறம் என்னால் எவ்வளோட இருக்க முடியலடி, இப்போ கூட என் உடம்பு தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க அப்படின்னு அப்படி கருத்தை கை வச்சிடான். நீங்கள் அவனையே பார்க்க, என்னடி நானும் பொறுமையாக பேசினா ரொம்ப ஊராக பண்ணுறேன், 3 வருஷமாக பைத்தியம் பிடிக்காது குறைய உன்னை தேடிட்டு இருக்கேன்டி, உன்னை பார்த்துட மாட்டேன், நான் பண்ண ஒரே தப்பு
அப்போது உண்மையில அந்த லவ் எனக்கு புரியல, அது லஸ்ட்டாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ தாண்டி புரியுது, எனக்கு உண்மையில இருந்தது லவ் லஸ்ட்டு இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கொடுத்து நான் பண்ண பெரிய தப்பு. சாரிட்டி, எனக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு தான் திருப்பி பணம் கொடுத்து நீயும் கரெக்ட் பண்ணிட்டியே. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. அப்போ வரைக்கும் எனக்கு நீ ஏன் திருப்பி பணம் கொடுத்த, நீ ஏன் வரல, அதெல்லாம் எனக்கு புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உன் கல்ச்சர் வேறு, என் கல்ச்சர் வேறடி. நான் பெருசாக நினைக்காத விஷயம்லாம் உனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. என்னை மன்னிச்சிரு. இங்கே பாரு, நீயும் நம்ம பேபியும் எனக்கு வேணும். நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நீ மனசை மாற்றிட்டே கூட வரணும். இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் நல்லவனாக இருக்கட்டும் டெவிலாக மாறினதும் உன் கையில் தான் இருக்குது. உன்னை திரும்ப எப்படி என் கூட கூட்டிகிட்டு போக முடியுமோ நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் பார்த்துருக்க. என்ன மிரட்டுறன்னு நினைக்காத, நிஜமாக செஞ்சிடுவேன். எனக்கு நீயும் நம்ம பாப்பாவும் வேணும். எதையாவது லூசு மாதிரி யோசிக்காமல் என் கூட வர வழியை பாரு அப்படிங்கிறான். உங்களுக்கு கோவமாக தாங்கலை, கதவை டமான்னு தந்துட்டு என்ன நினச்சிட்ருக்காரு. இவர் இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுவார், நான் இவர் கூட போயிடணுமா? முடியாது. மொத்தம் இங்கே இருந்தால் தானே நெட்டாக இங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி நினச்சிட்டு அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க. மறுபடியும் மியா கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு தான் சொன்னேன் இந்தியாவே வந்துட்டு கேட்டியா நீ, அங்கே மட்டும் விடுவானா, அங்கேயும் வந்து என்னை தேடி இருக்காண்டி. தெரியும் மச்சான், நானும் கேள்விப்பட்டேன் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து. ஓ, அப்போது என்னை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க தான் தெரியல மச்சான். ஆனால் நீ ஆஸ்திரேலியா பண்ணது யாருக்கும் தெரியாதனால பெருசாக யாருக்கும் தெரியல. இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு போல. ஆனால் எதுவுமே நீ எங்கே போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். தவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆமாடி, எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறேன். நான் வேறு பக்கம் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் மச்சான். அவரை பார்த்து எத்தனை நாளைக்கு நீ பயந்து ஓடிக்கிட்டே இருக்க போகிற தெரில மச்சான், எனக்கு அந்த ஆளோட இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே நைட் வந்துட்டேன். பேக்கை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப வாசலில் அப்படியே நீங்கள் பேகும் பாப்பாவுமா வந்து நிற்கிறீங்க. அங்கே அப்படியே கார் மேலே சாஞ்சி ஸ்மோக் பண்ணிட்டு மிங்கும் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வரே வா நினச்சேன்டி இப்படி தான் கிளம்புவேன். அதே மாதிரி கிளம்பிட்டேன். என்ன நைட்டாக கண்ணில் மண்ணை போட்டு கிளம்பலான்னு பார்த்தியா? உன்னை பற்றி தெரிஞ்ச வேண்டினா இனிமேல் உன்னை ஓட விடுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு நம்ம குழந்த நீ வேணும் அப்படிங்கா. உங்கள் பேபிப்பா அப்படியே திரு முழிக்க, செல்லக்குட்டி நான் தான்டா அப்பா வாங்க அப்படின்னு சொல்லியா அவன் அப்படியே தூக்குறான். நீங்கள் ஏ குழந்த ஷ் அப்படின்னு அவன் மறைச்ச மாதிரியில் பயந்து அப்படியே வாய முடிக்கிறீங்க. பேபியும் டேடி அப்படின்னாடா. எஸ் குட்டிம்மா, நான் தான் டேடி. எப்படி கரெக்டாக டேடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்க, அம்மா தான் சொன்னான். இதில் ஒன்றும் குறைச்சலை. அது எப்படி நான் மட்டும் வேணாம், என் மூலியமாக வந்து என் குழந்தை வேணுமா அப்படின்னு நீங்கள் மறைச்சிடு. நீங்கள் என்ன இப்போ வருவான்னு தெரிஞ்சா பண்ணீங்க? ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். எல்லார்கிட்டையும் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணும்போது ஏன் என்கிட்ட யூஸ் பண்ணல? அதுதானே எனக்கும் தெரில. அப்போது இப்படி நான் குழந்தை பற்றி கஷ்டப்படணும்னு நினச்சிருக்கீங்க, உங்ககிட்ட நான் திரும்பி வரணும்னு நினச்சிருக்கீங்க இல்லை? தெரியலடி, எல்லாரோட இருந்தது வேற. பட் உன் கூட நான் அப்படி இருக்கும்போது எனக்கு நீ என் ஒய்ஃபாக தாண்டி தெரிஞ்ச. உங்ககிட்ட அப்படி யூஸ் பண்ணி இருக்கணும்னு எனக்கு தோணலடி. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இங்கே பாரு, எனக்கு நீ மட்டும் இல்லை பாப்பாவும் வேணும்னு தான் சொல்கிறேன். இப்போ மட்டும் ஒன்று சொல்லு, இதில் மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கலாம். சி என்னடி, அன்னைக்கு என் கூட 3 நாள் இருந்தப்போ அதெல்லாம் தெரியலையா? இப்போல்லாம் பேசாதீங்க குழந்தைய வச்சுட்டு. எனக்கு உங்களோட இருக்க வேணாம், போதும். உங்களை பார்த்துட்டேன், உங்களோட இன்னொரு முகம் கேவலமான முகம் நான் பார்த்துட்டேன். எனக்கு இதுக்கு மேலே வேணாம், நம்ம எங்கேயாச்சும் போகிறேன், என்னை விட்டுருங்க பேபி அப்படின்ட்டு அவன் ஆளுங்களை கூப்பிட்டு பேகை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு பேபியை கையில் கொடுத்து, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. பேபி ஷாப்பிங் போயிட்டு வாங்க, இந்த நைட்டில் பாப்பாவை எங்கே அனுப்புகிறா அப்படின்னு நீங்கள் கத்த ஷ் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு கண்ணை காட்ட. அவங்க சரி பாஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து நான் கத்த. அடுத்த நிமிஷம் அவங்களை அப்படியே தூக்குறான். விட்றா, என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. பயப்படாதடி, நீ எப்போ போனியோ அதுக்கப்புறம் அந்த ரூமையே நான் எரிச்சிட்டேன்டி. எனக்கு இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லை, உன்னோட சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணுறதா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். நீங்கள் விட்றா, இதுக்கப்புறமா கூட இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. சொன்னது கேட்கல, நான் மனுஷனாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நீ டெவிலாக நான் மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு அப்படியே அவங்கள இழுத்து உங்கள் சாரியை அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். நீங்கள் இப்போ ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட் பண்ணி என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் ஐயோ மோடு ஏற்றுறாளே, என்னை டெம்ப்ட் பண்ணுறடி நீ, அது உனக்கு தெரிதா இல்லையா, உன்னை பார்த்தாலே நான் மெல்ட் ஆகுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் நான் விட்டு வச்சது பெருசு.
பேபி இருக்காளன்னு தான் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படியே எழுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணேன். ஒரு கழுகி ஆத்திரமாக வருது வந்துட்டு தப்பிக்க முடியாதா அப்படின்னு தள்ளிட்டு ஓட பார்க்குறீங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போடாதீங்க. என்ன இப்போ உங்களுக்கு என்ன என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கோங்க, இதோட என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறீங்க. கை எடுத்துக்க மாட்டேன். கையை ரெண்டே அப்படியே மேலத்துக்கு படிச்சுட்டு யார் சொன்னா எனக்கு நீ நம்ம பாப்பா 2 பேருமே வேணும், இந்த பாடி அதெல்லாம் இல்லை, நீ முழுசாக வேணும், ஓ உடம்பு மட்டும் இல்லை உசுரும் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அவனும் அவங்க மேலே அப்படியே சும்மா தான் படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க என்னடி பயப்படாத, எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை, ஆனால் நீ வேணும், அவங்க கூட எப்படியே இருக்கணும். நான் நல்லா தூங்கி 3 வருஷம் ஆச்சுடி, தூக்கமே இல்லை, நைட்டெல்லாம் உன் ஞாபகம் தான், உன் ஞாபகமாக நீ எங்கள் கழட்டி போட்டு போனோம், உன் ட்ரெஸ்ஸை தாண்டி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கேன், எனக்கு நீ வேணும் பேபி, என்டின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நாளைக்கு நம்ம கிளம்புறோம், நீ என்னோட இரு, அதுவே போதும், இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, என் கூட சும்மா இருந்தாலே போதும் அப்படின்ட்டு உங்களை சும்மா தான் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான். பேபி வந்ததும் சவுண்டு கேட்டு நீங்கள் நகருங்க அப்படிங்கிறீங்க. ஏய் வந்துடாம சாரியை கட்டிட்டு போடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மாறிச்சிட்டு சும்மா சாரியை சுற்றிட்டு போய் பேபி வாங்கிட்டு வந்து இப்போ அவனுக்கு உங்களுக்கு நடுவில் படுக்க வச்சுட்டு அப்படியே படுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து குளிக்க போகும்போது மிங்கியும் எழுந்து வரான். அப்படியே அவனை பார்த்தா நீங்கள் பயந்து போய் நிற்கணும். ஏன்டி என்னை பார்த்து இப்படி பயப்படுற, உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, நீ தான் பேபி வேணும், ஏன்டி உனக்கு புரியல, உங்களுக்கு தான் புரியல, நமக்கு என்னன்னு விட்டுட்டிங்களே, என்னை பற்றி அப்புறம் யோசிச்சிங்களா, நான் ப்ரெக்னென்ட் ஆனும் அதை நினச்சி நான் இறந்து போயிருந்தா என்ன பண்ணி ஹே அப்படிங்கிறான். என்ன சொல்லும் போதே உங்களுக்கு பார்த்துருதா, குழந்தைய சுமந்துட்டு அப்பா பேர் தெரியாத குழந்தைய வச்சுட்டு அது இந்தியாவில், அங்கெல்லாம் அப்படி இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, என்னை பற்றி எத்தனை பேர் எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாப்பாவை பற்றிக்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாதே, தெரியப்படுத்தியிருந்தா நான் அப்படி விட்டுருப்பேனா, நீ போன 3 மாதத்தில் பைத்தியம் மாதிரி உன்னை தேட ஆரம்பிச்சிட்டேன்டி, நீ தான் எங்கேயுமே இல்லையே, நீ இருந்திருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, உன்னை கண்டுபிடிக்க எனக்கு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவன் பார்க்குறான். நீங்களோ என்ன சொன்னாலும் சரி, அப்படி மூஞ்சில் பணத்தை விட்டு எரிஞ்சிட்டு போகிறவரோட என்னாலாம் வாழ முடியாது அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் சாரி கேட்டேனே, சாரிங்கிற வார்த்தையில் என் உசுர் போயிருந்தா திரும்பி வருமா, ஏய் சும்மா சும்மா அத்தையை சொல்லாதடி, என்னால் தாங்கிக்க முடியல, இங்கே பாருங்கள் என்னால் உங்களோட வைக்க முடியாது, சாரி பேபி, அத்தை மட்டும் என்னால் பண்ண முடியாது, நீ என்னோட இருந்து தான் ஆகணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போய் கூட அவன் போகாமல் உங்களுக்காகவே அங்கே சுற்றிட்டு இருக்கான். அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்பா இப்போ என்ன தான் வேணும், நீ தான் எத்தனை டைம் சொல்கிறது, நீ நீ மட்டும் எனக்கு வேணும், நீயும் பாப்பாவும் வேணும் வேணும் இது மட்டும்தான் அப்படிங்கிறான். சரி வர அவனுக்கும் சந்தோஷம் தாங்களா, ஆனால் அவங்களுக்கு ஒரு செம்ம கடுப்பில் இவனை எப்படா ஒழிச்சு கட்டுறது அப்படின்ட்டு போய் இவனுக்கு நம்ம கொடுக்குற டார்ச்சரில் இவனே நம்மளை விட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் அவன் கூட போகிறீங்க. ஸோ அவனுக்கோ வீட்டுக்கு வரும்போது செம்ம ஹாப்பி. அவனும் கெஸ்ட் ஹவுஸ் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தா அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்காகி அவனை அப்படியே திரும்பி பார்க்க, என்னடி 10ஓட 10ன்னா ஒன்றை கூட்டிகிட்டு வந்துடுவேன், அங்கே வச்சுக்க போகிறேன்னு நினச்சியா, நீங்கள் அப்படி நினச்சி தான் வந்துருப்பீங்க. பேபி நான் சொன்னதை இன்னுமா நம்பலை, நான் டெவில் இல்லடி மாறிட்டேன், எனக்கு நீ வேணும்டி, நம்ம பாப்பாவும் நான் என் அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீ இப்போ பதிலாக வந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். பேபியும் அவன் தான் வச்சுருக்கான். பேபியை பார்த்ததான் அவங்க செம்ம சந்தோஷமாக வந்து அப்படியே அவனை மாதிரியே இருக்குது, எப்படி வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இதாங்க பேத்தியா, ஐயோ வாடாமா அப்படின்னு தூக்கிக்கிட்டு அவங்களையும் வாமா, ஏன் இத்தனை நாள் முன்னாடி பிரிஞ்சிருந்தா, அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ சண்டைன்னு சொன்னான், ஆனால் பாரு படவா அவனை லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை, குழந்தையே பிறந்துச்சு, ஏதோ சண்டைன்னு புரியுது, ஆனால் என் பையன் ரொம்ப நல்லவம்மா, அவனை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கானா, அப்போ நீ கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துக்கிட்டனால தானே அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கதையை சொல்ல, கொடுமை பிள்ளை 3 நாள் தான் அவன் கூட இருந்தேன், இவன் என்ன அவன் 30 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு கதையை அடிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அவனும் மோம் போதும் விடுங்க, நான் வேறு நிறைய கப்ஸ் அவுட் வச்சுருக்கேன், நீங்கள் வேறு சொல்லி அவ்வளோ டென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கிற நாள் உங்களை அவன் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, உங்களையும் பேபியும் அப்படி பார்த்துக்கிறான். உங்களுக்கே ஒரு வேளை நம்ம மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து இவன்கிட்ட போய் பேசியிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்கள் பேபி விளையாண்டுட்டுருக்க, நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. மிங்கும் அவனோட ஷூட் முடிஞ்சு அப்படியே உள்ளே வரான். அப்போது பேபி டேடி அப்படின்னு ஓடுறா. அப்படிங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கும் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா டே ஒத்த பிள்ளை எத்தனை நாளைக்கு இருப்பா, இன்றைக்கி பார்க்குக்கு விளையாட கூட்டிகிட்டு போயிருந்தேன், அங்கே பார்த்துட்டு எனக்கும் இதை மாதிரி தம்பி பாப்பா வேணும் தங்கச்சி பாப்பா வேணும் கேட்குறா, என்னடா நீ தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ள பார்த்துக்கிட்ட, இன்னொரு குழந்தைக்கு ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரி பேச, மிங்கும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி லுக்கிட்டு அது எங்களுக்கு இப்போ ஒருத்தி போதுமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிடுறான். ஆக்சுவலி நீங்கள் போட்ட ஒரே கண்டிஷன்,
என்ன நீ தொடவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. அப்போ தான் கூட வரேன் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 1 இயராக உங்களை டச் கூட பண்ணலை. வந்ததும் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் மட்டும் பண்ணியிருப்பான். நாங்கள் வந்துட்டு சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்து மறுபடியும் பெருசாகவும் மேரேஜ் பண்ணியிருப்பான். அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கூட வரல. அவன் பேபியை கொஞ்சம் இதோட சரி ரூமில் ஒன்றாவே படுத்திருந்தாலும் அவங்க பக்கம் கூட வரமாட்டான். அப்பப்போ பாவமாக அவங்கள பார்ப்பான், அவ்வளோதான். நீங்கள் அப்போ கூட மனசு இறங்கலை. இப்போ அவங்க அம்மா கேட்கும்போது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும் இவர் வழி இல்லையா அப்படின்ட்டு பேபி ஆல்சோ டாடி எனக்கும் குட்டி தம்பி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும், ப்ளீஸ் டாடி. கடையிலையா வாங்கி தர முடியும் அப்படிங்கிற மிங்கும் டேடி பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது. என்ன டாடி பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அதனால் இப்போதைக்கு பாப்பாலாம் வராது, நான் உங்களுக்கு பலா நிறைய டாய்ஸ் வாங்கி தரேன், அதெல்லாம் பேசாதே கூட விளையாடாதே, உங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு மகளை தூக்கிட்டு போயிடறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே இத்தனை வருஷமாக அவனை வச்சு செஞ்சது போதும் அப்படின்னு தோணுது. ஸோ பால்கனியில் அப்படியே மிங்கியும் நின்று எப்படி என்ன மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வானத்தை வெறிச்சு பார்த்து நிற்கிறான் ஸ்மோக் பண்ணிட்டு. பின்னாடி அப்படியே வந்தவனா பேக் பண்ண ஒரு நிமிஷம் ஜாக்காயிட்டு திரும்பி பார்க்குறான். ஹீரா அப்படிங்கிறான். சாரி அப்படிங்கிறீங்க எதுக்கடி? 1 இயராக அவங்கள காக்க வச்சதுக்கு. நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் தான் தெரியாமல் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சேலாம் பண்ணியிருக்கக்கூடாது. புரியுது நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கீங்கன்னு. நான் சொன்ன ஒரே கருத்துக்காக இந்த 1 இயராக என்ன டச் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. அதுலேருந்து புரியுது நீங்கள் எவ்வளோ மாறிட்டீங்கன்னு. நம்ம பாப்பா ஆசைப்படுறா, அவளுக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணுமா, சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு அப்படியே அவங்கள அப்படியே அங்கே தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் பதறீங்க. என்னடி இல்லை இங்கே எதுவும் ப்ளே ரூம் 1 இயராக நான் வந்து பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் பதற. அதெல்லாம் இல்லை, அக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, அது பாப்பா தூங்குறா, அதான் பக்கத்து ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஆனால் பக்கத்து ரூமில் அப்படியே அவங்கள இறக்கி விட்டு சாரிடி அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே எத்தனை டைம் சொல்லுவீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே அவங்கள இப்போ அவனுக்கு ஓகே தானே அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே எடுத்து அவங்கள இப்போலாம் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்போ டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ண என்னாச்சு? இல்லை எனக்கு ஒரு டவுட். என்னடி ஏன் அத்தனை பேர்த்தோட அப்படி அதான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறீங்க. அலசெல்லாம் நானே மனக்குள்ள நினைக்கிறேன்டி. அது ஏதோ தெரியாமல் பெண்கள்னால் அப்படி என்ன பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி தான் காசு கொடுத்தா யாரும் வருவாங்கன்னு ஒரு இதில் அப்படிலாம் பண்ணிவிட்டேன். உன்னை எப்போ பார்த்தனும் அதுக்கப்புறம் எவ்வளையுமே கூட்டிகிட்டு வரணும்னு தோணலடி. உனக்கு ஒன்று தெரியுமா, ப்ளே ரூமில் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் பெண்களோட யூஸ் பண்ணுவேன், வேறு யாரையும் நான் எதுவும் பண்ணதில்லடி. உன்னை தான் உன்கிட்ட தான் நான் அப்படி இருந்தது அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்க்க நம்புடி அப்படிங்கிறான். நீங்கள் சரின்னு அப்படியே அவனை இழுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவனை பார்த்து நம்பிட்டு போதுமா அப்படிங்கிறீங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி இல்லை என்ன மாதிரி வேற எங்கேயும் பிரான்ச்சில் இல்லையே, யாரும் உன் பிள்ளை அப்படின்னு யாரையும் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்களே. என்ன நக்கலா, அதான் சொல்கிறேன்ல யாரோடையும் அந்த மாதிரி இருந்தது இல்லடி, உன்னை தவிர எவ்வளையும் நான் அந்த மாதிரி கூட வச்சுருந்ததில்லை. சாரிடி இத்தனை டைம் சொல்கிறது, என்னையே திரும்ப பேசி என்ன கஷ்டப்படுத்துகிற, உன்னை தொடவே நான் கூட சொல்ல அப்படியே இருந்துடுறேன், இப்படி பேசி கொள்ளாதடி தாங்க முடியல அப்படிங்கிறான். ஐயோடா நீங்கள் பண்ணதை விட நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்க சரி இப்போது தம்பி தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை எடுத்து கிஸ் பண்ணிட்டே அப்படியே பெட்டில் விழுகிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க அவன் அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே ரொம்ப வேகமாக ரிமூவ் பண்ணி அப்படியே மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே பண்ண நீங்களும் அப்படியே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டனால ஒவ்வொரு நாளும் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. உங்கள் பேபி ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறா. அதில் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு மிங்கும் வர நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மிங்குக்கு என்னடி இன்றைக்கி வாசல்ல நிற்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது ஒரு குட் நியூஸ் அப்படின்ட்டு இப்போது நீங்கள் உங்கள் பேபி தூக்கி பாப்பு நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன மம்மி அப்படின்னு பார்க்குறா. நீங்களோ அப்படியே மிங்கியும் பார்த்துட்டு அவங்களுக்கு குட்டி தங்கச்சி தம்பி பாப்பா வர சொன்னதை கேட்டு உங்கள் டாக்டருக்கு அவ்வளோ ஹாப்பி. மம்மி நிஜமாவா எங்கே அப்படின்னு தேட அதோ மம்மியோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் ஒரு 6 or 7 மந்த்தில் வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜாலி அப்படின்ட்டு ஓடி போய் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு இப்போ திரும்ப மிங்கியும் உங்களே பார்த்து
நிஜமாடி அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை எடுத்து அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பா வயிற்றில் இருந்ததை என்னால் பார்க்க முடியல. இவனை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு உங்கள் வயிற்று தட்டுட்டு செக்கப் போகலாமா அப்படிங்கிறான். நான் போயிட்டு வந்துட்டேன், நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி, என்னை மன்னிச்சு என் லைஃப் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு அப்படிங்கிறான். ஐம் சாரி, உங்களை புரிஞ்சுக்காம நானும் அப்போவே கூட இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு தேவை தான் இதெல்லாம் அப்படிங்கிறான். அப்படியா சார், அப்போ இன்னும் கொஞ்சம் தானே. ஐயோ திரும்பிக்கிது எங்கேயும் போயிடாதடி, தாங்க முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவங்க கையை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணி அப்படின்னு கிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு உன் சோல் உன் பாடி எல்லாம் எனக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி சொல்கிறேன், என் சோல் என் பாடி எல்லாம் உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறான். நீங்கள் ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.